இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள். போதகர் ஜேம்ஸ் ஓக்சு பார்க் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள வாலிபர்கள் அடுத்த தலைமுறையின் தலைவராவதற்கு வழிகாட்ட தன்னை அர்ப்பணித்துள்ளார். வலி மற்றும் இருளிலிருந்து அநேகரை பிரகாசமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவரது செய்தி கொண்டு வந்துள்ளது. போதகர் ஓக்சு பார்க் அவர்கள் தான் கற்பிக்கும் புதிய பலன் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியமானது தான் வேதாகமத்திலிருந்து கண்டுபிடித்த இருதயத்தின் பாதைகளிலிருந்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். மனக்கல்விக்காக ஜாம்பியா அரசாங்கத்திடம் 2016ஆம் ஆண்டு நிலத்தை பெற்ற பிறகு போதகர் பார்க் அவர்கள் IYF மையத்தை கட்ட துவங்கி 2016 மார்ச் மாதத்தில் வியட்நாம் அரசாங்கத்துடன் வாலிபர் கல்விக்கான FA ஒப்பந்தமும், 2018இல் பிலிப்பைன்ஸ் தாகும் நகரத்தில் போதைக்கு அடிமையானவர்களுக்கும் கொலம்பியாவில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் IYF நிறுவனம் மனக்கல்வியை நடத்தி வருகிறது. இது போன்ற ஆச்சரியமான செயல்களுடன் ஐவரி கோஸ்ட் அரசாங்கம் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்காக 2019 முதல் 2021 வரை 3 வருட மனக்கல்விய திட்டத்தின் தொடக்க விழா சமீபத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதிகள், பிரதமர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சர்கள் பலர் போதகர் பார்க் அவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தியும் இளைஞர்களை மேம்படுத்தும் முயற்சிக்கு நல்ல ஆதரவையும் வழங்கி வருகிறார்கள். உலகெங்கிலும் 95 நாடுகளில் 450 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் மனக்கல்வி தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. CLF ஐக்கியம் சமீபத்தில் கிறிஸ்தவ உலகில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிலிருந்து வந்த கிறிஸ்தவ ஐக்கியங்களின் தலைவர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளின் பிரதிநிதியான போதகர்கள் வேதத்தின் அடிப்படையில் சுவிசேஷம் அறிவிப்பதில் தங்கள் கவனத்தை ஒன்றிணைக்க கூடி வருகிறார்கள். 2017 முதல் சர்வதேச அளவில் நடைபெறும் CLF நிகழ்ச்சியின் மூலம் 2,40,000க்கும் மேற்பட்ட போதகர்கள் சுவிசேஷத்தை கேட்டு தங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து வருகின்றனர். CLF நிறுவனத்தின் முக்கிய செய்தியாளர் போதகர் ஓக்சு பார்க் அவர்கள் உலக கிறிஸ்தவ தலைவர்களின் இருதயங்களில் அனல் மூட்டுமாறு தேவ செய்தியளிக்கும் நேரங்களில் வேதத்திற்கு திரும்புவோம் என்ற வாக்கியத்தின் மூலம் அவர்களை ஊக்குவிக்கிறார். 2017ஆம் ஆண்டின் 2ஆம் பாதையில் மார்ட்டின் லூதர் அவர்களின் சீர்திருத்தத்தின் 500வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் தென்கொரியா சவுல் நகரத்தில் CLF நிகழ்ச்சியானது 2018ஆம் ஆண்டு போதகர் பார்க் அவர்களின் வேதாகம கருத்தரங்குடன் நடைபெற்றது. கென்யா கிறிஸ்தவ தலைவர்களின் பிரதிநிதியான கிசவே ஆர்த்தர் கிட்டுங்கா, ஜாம்பியா மத விவகார அமைச்சர் காட்ஃப்ரீடா சென்ட் லூக்கா சுமேலி உட்பட உலகம் முழுவதிலுமிருந்து 500க்கும் மேற்பட்ட ஆயர்கள் பிரதிநிதிகளாக பங்கேற்றதன் மூலம் உண்மையான சுவிசேஷம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற கருப்பொருளுடன் இந்த சிம்போசியம் நடைபெற்றது. மேலும் உலகளாவிய கிறிஸ்தவ தலைவர்களின் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் விளைவாக உலகளாவிய வேதாகம கருத்தரங்கு 94 நாடுகளில் 141 ஒளிபரப்பு நிலையங்களுக்கு மேல் 80 கோடி பார்வையாளர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியின் காரணமாக மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் வரவேற்கும் போதகர்கள் வேதாகமத்தை மட்டுமே மையமாக கொண்டு சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்க தேவனோடு இருதயங்களை ஒன்றிணைக்க ஒரு இயக்கத்தை உருவாக்கினர். இப்பொழுது
பல்வேறு நாடுகளின் பல கிறிஸ்தவ மத பிரிவுகள் போதகர் ஓக்சு பார்க் அவர்களுடன் துல்லியமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இந்த ஊழியத்தில் முழுமையாக ஆதரவளித்து வருகின்றன. தற்போது தேவனின் இருதயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் கிறிஸ்தவ மற்றும் மனக்கல்வி இலக்கியங்களை உள்ளடக்கிய 67 வெளியீடுகளுக்கு போதகர் பார்க் அவர்கள் பொறுப்பாளராக உள்ளார். அவற்றில் பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டேன் என்ற புஸ்தகம் 10 லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் விற்று 24 வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த புஸ்தகம் உண்மையான மனம் திரும்புதல் மற்றும் பாவத்தில் பிணைக்கப்பட்டவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கும் சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறது. இது உண்மையான போதகத்துவம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உலகத்தை பற்றியும் கற்பிக்கிறது. இறுதியாக ஆவிக்குரிய வாழ்க்கை செயல்களாலோ அல்லது உழைப்பினாலோ அல்ல, மாறாக கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் மட்டுமே என்பதை இது காட்டுகிறது. Here we go. When Jesus said yes, nobody can say no. 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 Nobody. I am not worried about a thing, 'cause I know you are guiding me. Where you lead me, Lord, I will go. I have no fear 'cause I know who's in control. There's no limit to what you can do, 'cause it all belongs to you. Yes, it all belongs to you. I worship you. You're almighty and all powerful, and all belongs to you. Yes, it all belongs to you. Jesus said yes, nobody can say no. So Jesus said yes, nobody can say no. When Jesus said yes, nobody can say no. When Jesus said yes, nobody can He's in control. There's no limit to what you can do, 'cause it all yes, it all belongs to you. I worship you. You're almighty And all powerful, and it all belongs to you. Yes, it all belongs to you. Nobody can say no. Nobody can say no. Wait a minute, Nobody can say no. wait a minute. Nobody can When say Jesus no. said yes, wait a minute. Nobody can say Jesus no. said yes, wait a minute. Nobody can When say Jesus no. said yes, no. Nobody can When say Jesus no. said yes, no. Nobody can When say Jesus no. yes, para Jesus said yes, nobody can say no. When 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 Jesus said yes, Nobody can say no. He's with me. Wait a minute. Nobody can say He's no. with me. Wait a minute. Nobody can say He's no. with me. Wait a minute. When Jesus said yes. Yes. 여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 우리가 온라인으로 집회를 하지만 நாம் ஆன்லைனில் இந்த மாநாட்டை செய்திருந்தாலும்
많은 분들이 함께 해주셔서 너무나 감사합니다. பலர் நம்மோடு சேர்ந்து இருப்பதற்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். 되게 많은 사람들 얼굴이 나와 있습니다. என்னால் இங்கு பலரது முகங்களை காண முடிகிறது. 여기 나오지 못한 분들도 지금 많이 함께 하실 줄 믿습니다. ஆனால் நான் காணாதவர்கள் கூட பல பேர் இந்த செமினாரை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். 열왕기하 7장의 말씀을 읽겠습니다. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 열왕기하 7장 1절에서 10절 사이 말씀을 읽겠습니다. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை நாம் வாசிக்கலாம். 읽겠습니다. வாசிப்போம். 엘리사가 가로되 여호와의 말씀을 들을지어다. 여호와께서 가라사대 அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் 내일 이맘때 사마리아 성문에서 고운 가루 한 세 한 세겔 하고 보리 두 쌀 한 세겔 하리라 하셨느니라. சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 장관 곧 왕이 그 손에 의지하는 자가 하나님의 사람에게 대답하여 가로되 여호와께서 하늘에 창을 내신들 어찌 이런 일이 있으리요. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். 내가 내 눈으로 보리라. 그러나 그것을 먹지는 못하리라 하니라. அதற்கு அவன், உன்னுடைய கண்களாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். 성문 어기에 문둥이 네 사람이 있더니 서로 말하되 우리가 어찌하여 여기 앉아서 죽기를 기다리리. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? 성에 들어가고자 할지라 성중은 줄이니 우리가 거기 죽을 것이요 여기 앉아 있어도 죽을지라. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம். 그런데 우리가 가서 아람 군대에게 항복하자. 저희 우리를 살리면 살려니와 우리를 죽이면 죽을 따름이라 하고. ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி 아람 진으로 가려 하여 황혼에 일어나서 아람 진과 이르러 본즉 거기서 한 사람도 없으니 சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னிலே வந்தார்கள், அங்கே ஒருவனும் இல்லை. 이는 주께서 아람 군대로 병거 소리와 말 소리와 큰 군대 소리를 듣게 하셨으므로 아람 사람이 서로 말하기를 ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணியதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, 치리하리 햇사람의 왕들과 애굽 왕들의 값을 주어 죄로 우리 오게 하였다 하고 இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி 황혼에 일어나 도망하되 그 장막과 말과 나귀를 버리고 지인을 그대로 두고 목숨에 도망하였습니다. இருட்டோட எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். 먹고 마시고 அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னினு மட்டும் வந்தபொழுது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து 그가 거기서 은과 금과 업을 가져가서 감추고 다시 와 다른 장막에 들어가 거기서도 가져가서 감추고 அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து 우리가 서로 말해도 우리의 소위가 선치 못하다. 오늘날은 아름다운 소식이 있는 날이오늘. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் 만일 밝은 아침까지 기다리면 벌이 우리께 미칠지니 이제 떠나 왕궁에 가서 고하자 하고 குற்றம் நம்மேல் சுமரும், இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். 드디어 가서 성문지기를 불러 고하여 가로되 우리가 아람 지인에 이르러 보니 அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு, 그 한 사람도 없고 사는 소리도 없고 오직 말과 나귀만 매 있고 장막이 그대로 있더이다. நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார். நாம் 10ஆம் வசனம் வரை வாசித்திருக்கிறோம். 열왕기하 7장은 하나님의 마음과 우리 마음의 차이를 이야기해 주고 있습니다. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் தேவனுடைய இருதயத்திற்கும் நம்முடைய இருதயத்திற்கும் வேறுபாட்டை கூறுகிறது. 우리는 대부분 하나님 믿는 기독 신자들은 성경을 읽습니다. கிறிஸ்தவர்கள் பலர் தேவனை நம்புகிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். 성경이 이야기하는 모두 하나님의 말씀인데 그 중에 가장 강하게 하는 이야기가 뭐냐면 வேதத்தில் இருக்கிற அனைத்தும் தேவனுடைய வார்த்தை. ஆனால் அதில் தீவிரமாக நம்மிடத்தில் கூற விரும்புவது என்னவென்றால், 하나님의 생각과 우리 생각의 차이를
정확하게 얘기하고 있는 겁니다. தேவனுடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக கூறுகிறது. 여러분, 하나님 우리보다 방법이 많으시고 능력이 지혜로우신 분이라서 தேவனுக்கு நம்மை விட அதிக வழியும் அதிக வல்லமையும் அதிக ஞானமும் இருக்கிறது. 하나님 말씀 그냥 받아들일 때에 நான் தேவனுடைய வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது 이해가는 부분도 있지만 우리 거기에 미치지 못할 부분들이 있다는 거죠. சில பகுதிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் சில பகுதிகளை புரிந்து கொள்ள முடியாது. 여러분, 이번에 저희 그라시아스 합창단이 우리 집회 때 이 찬양을 매 시간마다 합니다. இந்த வேதாம கருத்தரங்கள் கிராஷியஸ் இசைக்குழுவினர் நமக்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் பாடுகிறார்கள். 그라시아스 합창단은 2009년에 제주 국제합창에서 최고상을 받았습니다. 2009ஆம் ஆண்டு கிராஷியஸ் இசைக்குழுவினர் ஜேஜு சர்வதேச இசை போட்டியில் முதல் பரிசு பெற்றார்கள். 2011년에 부산 국제합창제에서 또 최고상을 받았습니다. 2011ஆம் ஆண்டு பூசான் சர்வதேச இசை போட்டியில் முதல் பரிசு பெற்றார்கள். 2014년에 이태리 메달 가르다에서 최고상을 받았고 2014 இத்தாலி சர்வதேச போட்டியில் அவர்கள் முதல் பரிசு பெற்றார்கள். 같은 해 스위스 몽트르 합창제에서 혼선 분야의 최고상을 받았습니다. அதே வருடம் மான்ட்ரோ சுவிட்சர்லாந்தில் அவர்கள் சிறப்பான பரிசு ஒன்று பெற்றார்கள். 2015년 독일 마르코도르프에서 최고상. 2015ஆம் ஆண்டு ஜெர்மனி மார்க்தோபெர்டோஃப் என்ற இசை போட்டியில் அவர்கள் முதலாவது பரிசு பெற்றார்கள். 독창을 잘하는 분들이 많은데 பல கொரிய மக்கள் சோலோ நன்றாக பாடுவார்கள். 그래서 국제합창 대상 받는 별로 이렇게 찾기 힘든 일입니다. ஆனால் இதை போன்ற சர்வதேச இசை போட்டிகளில் முதலாவது பரிசு பெற்ற கொரிய இசைக்குழுக்களை பார்ப்பது அரிது. 세계 최고의 합창단이 되게 된 원인이 있습니다. கிராஷியஸ் இசைக்குழுவினர் உலகத்தில் தலை சிறந்த இசைக்குழு ஆவதற்கு காரணம் இருக்கிறது. 호주 오페라 하우스에서 공연이 있었습니다. ஒருமுறை நமக்கு ஆஸ்திரேலியா சிட்னி ஒப்பேரா ஹவுஸில் நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. 근데 이제 저들이 그 합창을 해도 그때 마침 우리 지휘자가 없어서 அந்த நேரத்தில் நம்முடைய இசைக்குழு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும், ஆனால் நமக்கு இசைக்குழுவை நடத்துபவர் இல்லை. 부르고 국립음악원에 우리가 요청을 했습니다. ஆதலால் ரஷ்யா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நேஷனல் கன்சர்வேட்டரியில் நாங்கள் விண்ணப்பம் எடுத்திருந்தோம். 이제 2001년에 합창단이 설립했는데 2001ஆம் ஆண்டு இந்த இசைக்குழு நிறுவப்பட்டது. 그래서 이제 러시아에는 산페드로 국립음악원하고 저희들하고 굉장히 가깝게 됐어요. நாம் ரஷ்யா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நேஷனல் மியூசிக் கன்சர்வேட்டரியுடன் மிக நெருக்கமாக இருந்தோம். 이게 얼마 동안만 지휘자 좀 보내달라고 부탁을 했어요. ஆதலால் அவர்களிடத்தில் இசைக்குழு நடத்துபவர் ஒருவரை அனுப்ப முடியுமா என்று கேட்டோம். 이제 보리스 아발리안이라는 지휘자가 왔는데 அதன் இடத்தில் தான் பேராசிரியர் போரிஸ் அபாலியன் அவர்கள் வந்தார்கள். 이분은 세계 성악의 최고의 그 이런 권위를 가지고 있는 분이에요. அவர் உலகத்திலே தலை சிறந்த இசைக்குழுவை வழிநடத்துபவர். 이제 그분이 와서 이제 합창을 지휘하게 됐습니다. அவர் வந்து நம்முடைய இசைக்குழுவை வழிநடத்தினார். 피아노에 도를 땅 치면서 도 하고 말했습니다. அவர் பியானோவில் தோ என்கிற சுருதி அழுத்தி தோ என்றார். 따라하라고. பின்பற்றுங்கள். 도. தோ. 합창단 다 도 했습니다. இசைக்குழுவினரும் தோ என்றார்கள். 보리스 아발리 그거 아니다. போரிஸ் அவர்கள் கூறினார்கள், இல்லை, 그거 도가 아니다. இது தோ இல்லை. 합창단 분명히 도라고 했지 레나 미 솔 안 그랬는데 இசைக்குழு தோ என்றுதான் கூறினார்கள், ரே மீ என்று சொல்லவில்லை. 그 도가 아니라는 겁니다. ஆனால் அவர் தோ இல்லை என்றார். 아닌데 도 했는데 நாங்கள் தோ தான் பாடினோம். 도 안 한 사람이 있어. தோ என்று பாடாதவர்கள் இருக்கிறார்களா? 시 도. மறுபடியுமாக தோ. 합창단 도. இசைக்குழுவும் தோ என்றார்கள். 그건 도가 아니다. அவர் கூறினார், இல்லை, இது சரியான சுருதி இல்லை. 딸이 그때 지휘를 하고 있었는데 அந்த நேரத்தில் என்னுடைய மகள் நடத்துனராக இருந்தார். 저하고 무슨 이야기를 하다가 ஒரு முறை நான் அவரிடத்தில் பேசினேன். 아빠 나 지금 가야 할 시간이에요. அவள் கூறினாள், நான் அப்பா போக போகிறேன். 선생님 꾸중도로로 가야 돼요. நான் சென்று போரிஸ் அவர்களால் திட்டப்பட போகிறேன். 보리스 선생하고 우리 합창단하고 그 음악 차원이 너무 다른 거예요. போரிஸ் பேராசிரியர் அவருடைய இசை நிலை நம்முடைய இசைக்குழுவை விட மேம்பட்டிருக்கிறது. 이제 그때 보리스 선생님 우리에게 가르친 게 뭐냐 하면은 அந்த நேரத்தில் போரிஸ் பேராசிரியர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், 피아노를 쳤을 때의 기본 음이 442로 주로 조율해가 치는데 நீங்கள் பியானோவில் அடிப்படை இசையான தோ என்று அழுத்தும் பொழுது 442 ஹெர்ட்ஸ் இருக்க வேண்டும். 보통 피아노 조율을 쌓기보다 442로 하세요, 440으로 하세요 그렇게 말합니다. நீங்கள் பியானோ டியூனர் இடத்தில் கூறும் பொழுது நீங்கள் அதை 442 ஹெர்ட்ஸ் இல்லை என்றால் 440 ஹெர்ட்ஸ் வையுங்கள் என்று. 그러니까 이제 피아노 조율할 때에
정상적으로는 기본 음을 442 사이클 한다. ஆனால் நீங்கள் பியானோவில் டோனை பொருத்தும் பொழுது அது அடிப்படையாக 440 சைக்கிள் என்று பொருத்தப்பட வேண்டும். 합창은 그런 거 전혀 몰랐죠. ஆனால் இசைக்குழுவினருக்கு இது தெரியாது. 힘이 노래를 불렀어. அவர்கள் கஷ்டப்பட்டு பாடுவார்கள், 마음을 다해서. ஆனால் தங்கள் இஷ்டத்துக்கு பாடுவார்கள். 마음을 다해서 அவங்களுடைய சொந்த முயற்சியில் 불렀어요. அவர்கள் பாடுவார்கள். 근데 거기서 이제 이야기하기를 அதன் பிறகு அவர் கூறினார், 정상적인 음은 442 사이클이 기본이다. ஒரு இசையினுடைய அடிப்படை ஸ்ருதி என்பது 442 சைக்கிள் அளவாகும். 여러분들이 부르는 노래는 다 각각이다. ஆனால் நீங்கள் பாடுகிற ஸ்ருதி அனைத்தும் வித்தியாசமாக இருக்கிறது. 441, சில மக்கள் 441, 442, சில பேர் 442, 443. சில பேர் 443. 근데 합창단은 그걸 구분을 못했어요. ஆனால் அதை வேறுபடுத்த தெரியவில்லை இவர்களுக்கு. 그래서 그때부터 합창단이 이제 귀를 연습하기 시작하는데 அந்த நாளிலிருந்து 이சைக்குழுவினர் தங்களுடைய காதுகளுக்கு பயிற்சி அளித்தார்கள். 귀를 날카롭게 해서 그 귀를 가지고 442, 443 그걸 구분해야 한다는 거죠. அவர்கள் 441, 42 என்பதை வேறுபடுத்துவதற்கு தங்களுடைய செவிகளை கூர்மையாக்க வேண்டும். 442하고 441은 440분제 1이기 때문에 441க்கும் 442க்கும் உள்ள வித்தியாசம் 140 சைக்கிள்கள். 그걸 구별한다는 건 굉장히 어려운 거예요. அதை வேறுபடுத்துவது மிக கடினமான விஷயம். 노래를 불러야 하는 게 아니라 அவர்கள் பாட வேண்டும் என்று இல்லை, 날카롭게 하지 아니하면 தங்களுடைய செவிகளை கூர்மையாக்காவிட்டால் 어떤 틀린 음을 내도 귀가 틀리는 걸 구분 못하니까 그냥 넘어간다는 거죠. நீங்கள் தவறான இசையில் பாடினாலும் அதை உங்கள் காதுகள் உங்களுக்கு தெரிவிக்காது. 종종 이제 합창단은 발성법을 배울 때 இசைக்குழுவினர் எப்படி சத்தத்தை எழுப்புவது என்று தெரிந்து கொண்ட பிறகு 들어올 때 우리 그라시아 들어올 때 거의 노래를 잘하는 분들이 들어옵니다. எப்பொழுதுமே இசைக்குழுவில் வருகிறவர்கள் நல்ல பாடல்களாகவே இருந்தார்கள். 이 발성법을 배울 때에 ஆனால் எப்படி சத்தத்தை எழுப்புவது என்று கற்றுக்கொண்ட பிறகு 나름대로 다 노래를 잘 본다고 생각, 발성을 잘한다고 생각을 합니다. அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் நல்ல பாடகர்கள், எங்களுக்கு நன்றாக பாட தெரியும். 근데 이제 실제로 다 다른 거죠. ஆனால் அது முற்றிலும் வேறுபட்டது. 중요한 것은 그 기계로 넣어서 음을 이렇게 달았을 때 정확한 442 사이클이 나와야 기본음이 된다는 거죠. ஆனால் முக்கியமான விஷயம், அந்த இசை இயந்திரத்தில் உங்களுடைய குரலை நீங்கள் அளக்கும் பொழுது அது 442 சைக்கிள் என்று இருக்க வேண்டும். 노래를 잘했습니다. இசைக்குழுவில் அனைவரும் நல்ல பாடகர்கள். 우리 합창은 다 그래도 괜찮은 분들입니다. இசைக்குழுவில் இருப்பவர்கள் அருமையானவர்கள் தான். 그들이 계속 노래를 불렀지만 அவர்கள் தொடர்ந்து பாடினார்கள். ஆனாலும் 정상적인 노래가 아니다. நீங்கள் பாடுவது சாதாரண இசை இல்லை. 선생님 그렇게 이야기를 했어요. இது அவர்களுக்கு போரிஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. 난 노래 잘 부르는데, நான் நல்ல பாடகர், 나 어디가 잘 부른다고 하는데, அனைவரும் கூறுகிறார்கள் அதனை. 예, 그 좋습니다. சரி, நன்றாக பாடுகிறாய். 이제 합창은 한 음을 내야 하기 때문에 ஆனால் இசைக்குழு என்று வந்துவிட்டால் சேர்ந்து ஒரே சத்தத்தை எழுப்ப வேண்டும். 파수가 맞아야 한 음이 나온다는 거예요. அந்த சத்த அலைகள் அவர்கள் ஒரே சத்தத்தை எழுப்புமாறு இருக்க வேண்டும். 그래서 그라시아스가 그 연습하는 게 너무너무 어려워요. ஆதலால் அது பயிற்சி செய்வதற்கு மிக மிக கடினமானது அவர்களுக்கு. 연습이 잘 되니까 அவர்கள் நன்றாக பயிற்சி செய்தார்கள். 그게 틀린 걸 알죠. இப்போது அவர்களால் வேறுபாடை கூற முடியும். 합창단은 늘 합창을 합니다. இசைக்குழு எப்பொழுதுமே இசை பாடல்களை பாடுவார்கள். 단 지휘자는 귀가 굉장히 예리합니다. இசைக்குழுவை நடத்துபவருக்கு மிக கூர்மையான காதுகள். 종종 뭐라 그럽니까? மிக கூர்மையானது. 너 왜 거기서 숨을 안 쉬어? ஏய், நீ எதற்காக இப்படி இருக்கிறாய்? 이번에 첼로가 틀린 거야. ஏய், வீணையின் சத்தம் சரியில்லை. 너는 그 이렇게 해서 정확하게 그 있는 수없이 많은 악기 음색을 다 알아듣고 틀린 걸 발견해. ஏய், நீ செய்வது தவறு. ஆதலால் இவரால் எந்த இசை தவறு என்று கண்டுபிடிக்க முடிந்தது. 여러분 합창단이 음을 맞추는 그냥 단순한 게 아닙니다. இசைக்குழு ஒரே சத்தத்தை எழுப்புவது சாதாரண காரியம் இல்லை. 노래를 많이 불러도 되는 것도 아니고 நிறைய பாடுவதால் இல்லை. 잘 불러도 되는 게 아닙니다. அது நீங்கள் நன்றாக பாடுவதால் இல்லை. 실제로 합쳤을 때에 자기 개인 소리가 나오지 않고 같은 음을 내야 하는 보통 쉬운 게 아닙니다. அவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரே சத்தத்தை எழுப்ப வேண்டும், தவறு செய்யக்கூடாது. இது எளிதல்ல. 여러분 그 이야기하면 여러분 이해 가시죠? இது புரிகிறது இல்லையா?
이해가십니까? புரிகிறதா? 예, 이해하시죠? ஆம், புரிகிறது இல்லையா? 합창단이 그렇게 연습을 한 동안에 இசைக்குழு அவ்வாறு பயிற்சி செய்த பொழுது 어떤 못 해먹겠다. சில மக்கள் என்னால் முடியாது, 나 이거 합창단 안 할래. இசைக்குழுவில் இருக்க விருப்பமில்லை. 남는 많습니다. பல மக்கள் அவ்வாறு இருந்தார்கள். 노래 잘 부르는데 이 합창단 노래가 안 되네. நான் நன்றாக தான் பாடுகிறேன், ஆனா இந்த இசைக்குழு என்னை அப்படி பண்ணுகிறார்கள். 그러나 그걸 맞추는 건 자기 나름대로는 다 노래를 잘 부릅니다. அனைவரும் தங்களுக்குள் தாங்கள் நல்ல பாடகர்கள் என்று யோசிக்கிறார்கள். 노래 아무리 잘해도 என்னதான் நல்ல பாடகராக இருந்தாலும் 합창에 와서 நீங்கள் இசைக்குழுவில் பாடினால் 음이 같아지지 아니하면 நீங்கள் ஒரே ஸ்ருதியில் இல்லை என்றால் 그건 아무 쓸모 오히려 그 사람 오면 합창을 망치게 되는 거예요. அதில் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் அந்த இசைக்குழுவை பாழாக்குகிறீர்கள். 여러분 이 말 이해가 가십니까? உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாதா? 합창은 노래를 부르기 전에 ஆதலால் தான் இசைக்குழு பாடுவதற்கு முன்பாக 발달시켜 가지고 அவர்கள் தங்களுடைய செவிகளை மேம்படுத்துவார்கள், 예리하게 해서 தங்களுடைய செவிகளை மிக கூர்மையாக்குவார்கள். 현재 어떤 얼마 주파수가 나오는지 그런 걸 이해해서 இப்பொழுது நான் எந்த சுருதியில் பாடுகிறேன் என்று புரிந்து கொள்வார்கள். 그 주파수에 맞춰갈 때 அவர்கள் அதை இசை அலையோடு ஒன்று சேர்க்கும் பொழுது 화음이 되는 것이죠. அவர்களால் ஒரே குரலில் பாட முடிந்தது. 이제 그렇게 해서 합창이 자라가기 시작했어요. அவ்வாறுதான் இசைக்குழு சிறப்பாக பாட ஆரம்பித்தார்கள். 아침에도 우리가 이 합창단 노래하는 걸 봤습니다. இன்றும் அவர்கள் பாடினதை நாம் பார்த்தோம். 캐스트 하나를 들었습니다. நாம் இசைக்குழுவினுடைய பாடலை கேட்டோம். 정말 첼로 선을 정하는데 그게 손가락 가지고 하는데 நாம் வீணையில் நம்முடைய கையை வைத்து இசை எழுப்புவோம். 정말 손가락이 다 따를 정도로 해서 음을 맞추는 거예요. அவர்கள் மிக கஷ்டப்படுவார்கள். அவருடைய கை அதில் உரிந்து போய்விடும் அதில் வைப்பதற்குள். 근데 오늘 전 지구의 모든 신앙생활하는 사람들은 ஆனால் உலகம் சுற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் 내가 어떻게 했을 때 하나님과 마음을 같이 하는지 그거를 잘 모릅니다. எப்படி தேவனோடு தங்களுடைய இருதயத்தை ஒன்றாக்குவது என்று அவர்களுக்கு தெரியாது. 대부분 사람들은 성경 읽고 அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், 기도하고 ஜெபிப்பார்கள், 하게 살고 நல்ல காரியங்களை செய்வார்கள், 부리고 கஷ்டப்பட்டு முயற்சிப்பார்கள், 하고 காணிக்கை செலுத்துவார்கள், 지키고 நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பார்கள், 하며 நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். 잘한다고 생각. சரி, நான் பரவாயில்லை என்று யோசிப்பார்கள். 여러분 하나님의 기준에 맞추는 건 다릅니다. ஆனால் தேவனுடைய நிலையோடு அதை பொருத்துவது வித்தியாசமான காரியம். 그렇기 때문에 여러분들 이런 신앙에 대해 정확하게 배우지 아니하고 அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை துல்லியமாக கற்றுக்கொள்ளாமல் 성경을 읽어도 நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் 어느 정도 읽어서는 ஒரு கட்டம் வரைக்கும் உங்களால் வாசிக்க முடியும். 문제가 되는 겁니다. ஆனால் அது பிரச்சனையாகிவிடும். 저는 하나님 앞에 참 감사한 게 நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். 12년도에 1962இல் 참 어려움이 있었습니다. உண்மையாகவே எனக்கு கடினமாக இருந்தது. 내가 계획했더니 다 무너졌어요. என்னுடைய எல்லா திட்டமும் உடைந்து போனது. 내가 그냥 시골 좀 잘 살고 싶었는데 நான் அருமையாக வாழ விரும்பினேன். 괜찮게 살고 싶었는데 நான் நல்ல வாழ்க்கையை வாழ விரும்பினேன். 그래서 하는 거에 다 무너졌어요. நான் முயற்சி செய்த எல்லா திட்டங்களும் தோற்று போனது. 그때까지 அதன் பிறகு 전 괜찮은 사람이죠. நான் பரவாயில்லை என்று யோசித்தேன். 뭐 잘나진 못했지만 நான் அந்த அளவுக்கு சிறந்தவன் இல்லை, ஆனாலும் 난 생각합니다. எப்போதுமே யோசிப்பேன், 남 따라가고 மற்றவர்களுக்கு இணையாக வாழ முடியும். 1등은 못해도 முதலிடத்தை பெற முடியாது, 3등은 할 수 있을 거라고 생각했어요. ஆனால் 3வது இடத்தையாவது பெற முடியும் என்று யோசித்தேன். 많은 어리석은 생각이죠. அதை யோசித்து பார்க்கும்பொழுது எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன். 그냥 그대로 괜찮은 줄 알았어요. நான் பரவாயில்லை என்று யோசித்திருந்தேன். 근데 이제 신앙의 세계 속에 들어가면 ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நான் நுழைந்த பிறகு 성경이 내가 이해 안 가는 게 너무너무 많은 거예요. வேதத்தில் பல காரியங்கள் எனக்கு புரியவில்லை. 내가 이해가 안 가는 게 아니라 நான் புரிந்து கொள்ளவில்லை என்று இல்லை, 이해를 못 하는 거지. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 하나님의 마음을 모르고 தேவனுடைய இருதயம் தெரியாமல் 기준으로 성경 몇몇 가지 아는 거 가지고 வேதத்தில் எனக்கு தெரிந்த சில காரியங்கள் மாத்திரம் 안다고 하지만 நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று யோசித்தேன். 성경 전체를 아는 게 아니고 எனக்கு வேதம் முழுமையாக தெரியாது, 부분으로 알기 때문에 கொஞ்சமாக தெரிந்திருந்தது. 성경을 한 부분으로 알면 잘못될 수가 있는 겁니다. கொஞ்சமாக வேதம் தெரிந்திருந்தால் நீங்கள் தவறாக போகலாம். 성경 전체를 읽어야 할 필요가 있어요. ஆதலால் வேதத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். 한국어 성경 1800페이지 좀 넘는 கொரிய வேதாகமத்தில் 1800 பக்கங்கள் இருக்கிறது. 제가 한 페이지였는데 약 2분이 걸립니다. நான் ஒரு பக்கத்தை வாசிப்பது 2 நிமிடம் ஆகும். 책 안 읽고 이런 것만 계산한 건 아니지만 இந்த காரியத்தை மாத்திரம் நான் கணக்கிடவில்லை. 제가 이 성경을 한 번 다 했는데 60시간이 필요합니다. ஒரு முறை முழு வேதத்தையும் வாசிப்பதற்கு எனக்கு 60 மணி நேரம் வேண்டும். 하고 읽으면 60시간에 한 번을 읽을 수 있어요. நான் ஓய்வெடுக்காமல் வாசித்தால் 60 மணி நேரத்தில் வாசித்து முடிக்கலாம். 일주일씩 시간을 내서 சில நேரங்கள் ஒரு வாரம் ஆகும். 아무것도 안 하고 ஒன்றும் செய்யாமல்
செய்யாமல் 성경 읽으면 வேதத்தை மாத்திரமே வாசிப்பேன். 한 번씩 읽을 수. என்னால் முழுமையாக ஒரு வாரத்தில் முடிக்க முடிந்தது. 여러 번 신구약을 읽었어요. பல முறை எவ்வாறு நான் முழுமையாக வாசித்திருக்கிறேன். 10번을 읽고 10 முறை முழுமையாக, 20번을 읽고 20 முறை முழுமையாக, 30번쯤 읽었을 때 நான் 30 முறை முழுமையாக வாசித்த பொழுது 서로 맞지 않는 부분이 맞아 들어가기 시작하는 것입니다. வேதத்தினுடைய பகுதிகள் ஒன்றாக இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 성경에 똑같은 성경인데 அதே வேதகமம்தான் 의인은 없나니 하도 없으며 하는 말. நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை என்று கூறுகிறது. 의인 없나니 하도 없으면 நீதிமான்கள் இல்லை என்றால் 창세기 출애굽기 전부 없어야 하는데 ஆதியாகமம் யாத்திராகமம் எதிலும் இருக்கக்கூடாது. 창세기 노아는 의인이요. ஆனால் ஆதியாகமத்தில் நோவா ஒரு நீதிமான் என்று கூறப்படுகிறது. 로마서 1장에서 ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 오직 의인은 믿음으로 말미암아 살리라. அது கூறுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 야고보서에서 யாக்கோபில் கூறுகிறது 내 기도는 역사하는 힘이 많으니라. நீதிமானின் வேண்டுதல் பலன் உள்ளதாயிருக்கிறது. 이게 어떻게 된 거야? இங்கு என்ன நடக்கிறது? 나는 하도 없는데 நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்கிறது. 많아. ஆனால் எதற்காக இவ்வளவு நீதிமான்கள் இருக்கிறார்கள்? 말이 많이 나와요. சங்கீதத்திலும் பல நீதிமான்கள் என்று வருகிறது. 어떻게 된 거야? இங்கு என்ன நடக்கிறது? 한쪽에는 의인 없나 하도 없다고 하고 நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை என்கிறது. 의인이 있다 그러고 ஆனால் இங்கு நீதிமான்கள் இருக்கிறார்கள். 아주 혼돈. ஐயோ, குழப்பமாக இருக்கிறது. 지금도 어떤 사람은 의인 없나니 하나도 없어요. 그 한 가지만 아는 사람은. இன்றைக்கும் ஒரு விஷயத்தை மாத்திரமே தெரிந்திருக்கிறவர்கள் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்பார்கள். 그러면 아이고 웃기고 있다고 그래. அவரிடத்தில் நீதிமான் நான் என்று கூறினால், 없나니 하도 없어. ஏய் நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை, 거기까지. அவர்கள் அவ்வாறு சண்டைப்படுவார்கள். 그래서 여러분 이 지구에 많은 교파가 많은 거예요. ஆதலால் இந்த பூமியில் பல டினாமினேஷன்கள் இருக்கிறது. 한국의 경우에는 கொரியாவை பொறுத்த மாட்டில் 장로교 안에서 பிரெஸ்பிடேரியன் சபையில் மாத்திரம் 다른 장로교 안에 있는 교파만 200여 개 가까이 됩니다. ஏறக்குறைய பிரெஸ்பிடேரியன் சபைக்குள் மாத்திரம் 200 டினாமினேஷன்கள் இருக்கிறது. 똑같은 성경은 자기 나름대로 생각이 다 각각 다르니까 ஏனென்றால் ஒரே வேதாகமம் தான், ஆனால் அவர்களுடைய சொந்த வித்தியாசமான வழிகளில் யோசிக்கிறார்கள். 성경 깊이 들어가서 보면 ஆனால் வேதத்தில் ஆழமாக நுழைந்து பார்த்தால் 이야기들 하는데 정말 성경 다른 게 이야기하는데 참 많아요. நாம் யோசிப்பதை விட பல காரியங்கள் வித்தியாசமாக வேதாகமம் கூறுகிறது. 창세기, 출애굽기, 레위 그렇게 항상 읽어요. நான் எப்போதும் ஆதியாகமம் யாத்திராகமம் என்று தொடர்ந்து வாசித்திருக்கிறேன். 성경을 읽기 위해서 내 삶을 완전히 바꿨어요. நான் வேதத்தை வாசித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. 제 시간 전부를 계산했습니다. நான் என்னுடைய எல்லா மணி நேரத்தையும் யோசிப்பேன். 식사 시간 2분 이상 해본 적이 없습니다. நான் 2 நிமிடத்திற்கு மேலாக சாப்பிட்டதில்லை 까지 그랬습니다. திருமணமாகும் வரையில். 그래서 내가 길 갈 때 그냥 걸어가 본 적이 없어요. நான் சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது அப்படியே நடந்து செல்ல மாட்டேன். 혼자 있어 본 적이 நான் அப்படியே கழிவறையில் இருக்க மாட்டேன். 성경에서 조그만 종이에 적어서 읽고 எப்போதுமே என்னோட ஒரு சிறு வேதாகமம் இருக்கும், அதை நான் வாசிப்பேன். 성경을 20번, 30번 읽었을 때에 நான் வேதாகமத்தை 20 முறை 30 முறை முழுமையாக வாசித்த பொழுது, 성경 전체 읽을 때 전체 연결되는 게 நான் வேதத்தை முழுமையாக வாசித்த பொழுது அது அனைத்தும் இணைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். 10회 의인은 하도 없다고 말합니다. ரோமர் 3:10 கூறுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 1장 17절에 의인이 있다고 그러죠. ஆனால் ரோமர் 1:17 நீதிமான் இருக்கிறார். 복음에 하나님의 의가 나타나서 சுவிசேஷத்தில் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 이라나니 விசுவாசத்திற்கு விசுவாசம் பாய்கிறது. 이는 믿음으로 말미암아 살리라. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 자, 이제 이 성경 이해가 안 가는 겁니다. என்னால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. 로마서는 의인이 같은 로마 의인이 있다고 하고 3장 없다고 할까? ரோமர் 1 நீதிமான் இருக்கிறார், ஆனால் ரோமர் 3 நீதிமான்கள் இல்லை. 이해하면 단순한 겁니다. ஆனால் புரிந்து கொண்டால் எளிதானது. 없는데 நீதிமான்கள் இல்லைதான், 의인이 아닌 죄인이 ஆனால் நீதிமானாக இல்லாத ஒரு பாவி 의인이 되는 방법이 있습니다. அவனுக்கு நீதிமான் ஆவதற்கான வழி இருக்கிறது. 그게 로마 3장 23절 24절. அதுதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 கூறுகிறது. 모든 사람이 죄를 범하였으면 하나님 영광에 이르지 못하더니 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. 분명히 사람들 23절에 보면은 நிச்சயமாக 23 வருகிறவர் 범했으니까 அவர் பாவம் செய்தவர், 인이 아닙니다. அவர் நீதிமான் இல்லை, 인입니다. அவர் ஒரு பாவி. 24절에 보면은 ஆனால் 24 பார்க்கும் பொழுது 그리스도 예수 안에 구속으로 말미암아 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு 은혜로 값없이 의롭다 하시면 얻은 자들. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 자, 여기에서 중요한 것은 இங்க மிக முக்கியமான விஷயம், 하나님이 의롭다고 하셨으면 의인입니다. தேவன் நாம் நீதிமான் என்று கூறினால் நாம் நீதிமான். 어떤 사람이든지 நீங்கள் யாராக இருந்தாலும் 이 사람은 처음부터 의롭게 된 의인이었느냐? அந்த நபர் துவக்கத்திலிருந்தே நீதிமானாக இருந்தாரா? 아닙니다. இல்லை, 죄인이었어요. அவர் ஒரு பாவி.
죄가 많았습니다. அவருக்கு பல பாவங்கள் இருந்தது. 예수님이 그 사람의 죄를 다 씻어 주었기 때문에 ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவம் அனைத்தையும் கழுவி மன்னித்ததனால் 그만의 구속으로 말미암아 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு 은혜로 값없이 தேவனுடைய கிருபையினால இலவசமாய், 은혜라는 건 대가가 없이 그냥 공짜로 받는 걸 은혜라고 그러는 கிருபை என்றால் எந்த தொகையும் இல்லாமல் இலவசமானது. 죄 사함을 받게 내가 뭘 한 게 아니고 நான் ஏதோ செய்து என்னோட பாவத்தை கழுவி கொண்டேன் என்று இல்லை, 예수님이 뭘 했기 때문에 어렵게 됐다. ஆனால் இயேசு செய்ததனால் நான் நீதிமானாயிருக்கிறேன். 그러니까 더러운 죄인인데 நான் ஒரு அசுத்தமான பாவி, 뭘 한 게 아니라 நான் ஏதோ செய்தேன் என்று இல்லை, 예수님이 일을 하시니까 ஆனால் இயேசுவினுடைய கிரியையின் மூலமாக 이렇게 된다는 겁니다. நான் நீதிமானாக ஆக்கப்பட்டேன். 난 의인이 아니었습니다. நான் நீதிமான் இல்லை, 아니었습니다. நான் ஒரு பாவி. 예수님이 ஆனால் இயேசு 의롭게 만들었습니다. அவர் என்னை நீதிமானாக ஆக்கினார். 의인이 되는 것입니다. அப்படியானால் நான் நீதிமான். 그렇기 때문에 의인이 없다는 하나도 없다는 이야기는 ஆதலால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்றால் 하나님 가르쳐 말하는 것이고 அது மனிதனுடைய உண்மையான நிலை. 태어날 때도 어려운 사람 한 명도 없습니다. யாரும் பிறப்பிலிருந்தே நீதிமான்கள் இல்லை. 아래 낳고 பாவத்தில் பிறந்து 지었고 பாவத்தை செய்து 행했습니다. பொல்லாங்கு செய்திருக்கிறேன். 인입니다. நான் ஒரு பாவி. 근데 예수님이 우리 죄인을 의롭게 만들었을 때에 ஆனால் இயேசு பாவியாகிய என்னை நீதிமானாக ஆக்கின பொழுது, 우리의 모든 죄를 다 씻었을 때에 இயேசு நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவின பொழுது, 예수님 우리를 깨끗게 했을 때에 இயேசு நம்மை சுத்தமாக்கின பொழுது 우리는 의롭게 되는 것입니다. நாம் நீதிமான்கள். 우리는 의롭게 태어난 게 아니고 நாம் பிறப்பிலிருந்தே நீதிமான்கள் இல்லை. 우리는 태어나서 நாம் பாவிகளாக பிறந்தோம். 먹고 마시고 நாம் புசித்து குடித்தோம், 짓고 பாவம் செய்தோம், பொய் சொல்லியிருக்கிறோம், 행하고 பொல்லாங்கு செய்திருக்கிறோம் 빠졌습니다. மற்றும் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். 그 전부 다 죄에 빠졌습니다. நாம் பாவத்தில் விழுந்தவர்கள். 그래서 하나님은 의인은 없나니 하도 없음에 말했어요. அதனால்தான் தேவன் நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை என்கிறார். 모든 사람이 죄를 보면서 எல்லாரும் பாவம் செய்தார்கள். 자 이제 그런데 예수님을 만나서 ஆனால் நாம் இயேசுவை சந்தித்த பொழுது, 사함을 받을 때 பாவ மன்னிப்பை பெற்ற பொழுது, 예수 대충 받은 게 아니고 இயேசு பாதி வழியில் பாவத்தை கழுவவில்லை. 내가 재산 받는 게 아니고 நம்முடைய பாவம் அறிக்கையினால் கழுவப்படுவதில்லை. 여러분 죄를 고백해 재산 받는 날 좀 생각해 봐야 해요. அறிக்கை என்பது பாவத்தை கழுவும் என்றால் நாம் யோசித்து பார்ப்போம். 우리가 지은 죄 몇 분의 이렇게 고백할 수가 있겠습니까? உங்களுடைய பாவத்தில் எந்த பகுதியை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும்? 지금 죄 지은 줄 모를 때도 많은데 பலமுறை பாவம் செய்கிறீர்கள், பாவம் செய்வதை தெரியாமல் செய்கிறீர்கள். 우리가 뭘 해서 죄를 씻는다는 건 불가능. ஆதலால் தான் நீங்கள் ஏதோ செய்து உங்களோட பாவம் கழுவப்படுவது என்பது அசாத்தியமானது. 뭘 해서 깨끗해진다는 불가능합니다. நாம் ஏதோ செய்து சுத்தமாவது என்பது சாத்தியமில்லாதது. 할수록 더러워집니다. மனிதன் எந்த அளவுக்கு செய்கிறானோ அந்த அளவுக்கு அசுத்தமாவான். 자기의 노력으로 깨끗게 되거나 죄를 씻는 한 사람도 없습니다. 1% கூட உங்களுடைய பாவம் உங்களுடைய முயற்சியினாலோ கிரியினாலோ கழுவப்பட முடியாது. 그래서 우리에게 구세주가 필요합니다. ஆதலால் தான் நமக்கு மீட்பர் வேண்டும். 우리가 죄를 지었습니다. நாம் பாவம் செய்திருக்கிறோம். 그런데 로마 3장 24절에는 ஆதலால் தான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 3절에 모든 사람이 죄를 범하였으며 하나님 영광 이르지 못하더니 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். 24절에는 ஆனால் 24ஆம் வசனத்தில் 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. 그 말은 무슨 말? 예수님이 우리를 구속하기 위해 십자가에 못 박혀 우리 죄의 모든 형벌을 다 받으셨다는 것이. இதற்கு என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நம்முடைய தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். 우리의 노력이나 수고로 되어지는 것이 아닙니다. ஆதலால் ரட்சிப்பு என்பது நம்முடைய முயற்சியினாலேயோ கிரியையினாலோ இல்லை. 금식하고 நான் உபவாசம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், 애쓰고 நான் கஷ்டப்படுகிறேன், 살고 நான் நல்லது செய்கிறேன், 하고 நான் காணிக்கை செலுத்துகிறேன். 행위에서 된 것이 아닙니다. இது நம்முடைய கிரியையினால் இல்லை. 우리가 무슨 일도 행위로 되지 않습니다. என்னவாக இருந்தாலும் கிரியையினால் முடியாது. 2장 8절에 எபேசியர் 2:8 너희가 그 은혜를 나의 믿음으로 말미암아 구원을 얻었나니 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 이것이 너희에게 난 것이 아니요 하나님의 선물이라. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9절에 보면 뭐라냐면 9ஆம் வசனம் கூறுகிறது, 행위에서 난 것이 아니니. கிரியைகளினால் உண்டானதல்ல, 행위에서 난 것이 아니니. கிரியைகளால் உண்டானதல்ல, Not of works. not of works. 일을 내가 뭘 해서 நான் ஏதோ கிரியை செய்து, 된 게 아니라는 것이. நான் கிரியை செய்வதன் மூலமாக இல்லை. 기도해서 ஜெபிப்பது, 돼서 உபவாசம் செய்வது, நல்லது செய்வது, 노력해서 கஷ்டப்பட்டு உழைப்பது, 해서 ஞாயிறுகளில் சபைக்கு செல்வது, 이건 내가 하는 겁니다. இது நீங்கள் செய்வதென்று அர்த்தம். 그래서 안 된다는 겁니다. அவைகளால் முடியாது.
여러분 죄인인데 நான் பாவி, 씻기 위해서 பாவத்தை கழுவுவதற்கு நான் ஜெபிக்கிறேன், 물 받아서 நான் அக்கினி பெற்றுக்கொள்கிறேன், நான் மலைகளில் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் செய்கிறேன். 안 된다. அது வேலைக்காகாது. 내가 해서 안 된다. அது உங்கள் மூலமாக முடியாது. 그걸 가지고 행위에서 난 것이 아닙니다. ஆதலால்தான் கிரியைகளினால் உண்டானதல்ல. 나는 막 산에 가서 기도하는데 불을 받아가지고 죄사함 받. சில மக்கள் கூறுவார்கள், நான் மலைகளுக்கு சென்று ஜெபித்தேன், அக்கினி இறங்கினது, பாவம் கழுவப்பட்டது. 불 받으면 நீங்கள் அக்கினியை பெற்றுக்கொண்டால் 사해지는 게 아니고 அது பாவத்தை மன்னிக்காது, 불이 다 탑니다. அது உங்களை பொசுக்கிவிடும். 예, 불은 그렇습니다. அதுதான் அக்கினியின் செயல். 불이 불 받은 단어 되지도 않아요. நான் அக்கினியை பெற்றுக்கொண்டேன் என்றால் அர்த்தமே இல்லை. 말도 아닙니다. அது முட்டாள்தனம். 환상 봐서 நான் தரிசனம் பார்த்தேன், 해서 நான் ஏதோ செய்தேன். 아닙니다. இல்லை, 우리가 해서 되는 게 아닙니다. அது நாம் செய்வதனால் இல்லை. 만일 우리가 해서 되면 நாம் ஏதாவது செய்ய முடிந்தால் 예수님 오실 필요도 없죠. இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. 못 박혀 죽을 필요도 அவர் சிலுவில் அறையப்பட வேண்டாம். 질 필요도 없습니다. அவர் பாவத்தை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. 안 되기 때문에 நம்மால் முடியாத காரணத்தினால் 하나님은 예수님을 보내신 것입니다. தேவன் இயேசுவை அனுப்பினார். 근데 사람들 우리가 뭐 열심히 기도하면 ஆனால் மக்கள் கூறுவார்கள், கஷ்டப்பட்டு ஜெபித்தால், 회개하면 உபவாசம் செய்தால், நான் மனம் திரும்பினால், 고백하면 நான் அறிக்கை செய்தால், நான் ஏதாவது செய்து அறிக்கை செய்தால் பாவம் கழுவப்படும் என்று யோசிக்கிறார்கள். 우리가 해서 죄를 씻었으면 நம்மால் பாவத்தை கழுவ முடிந்தால் 예수님 안 와도 되죠. இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. 그래서 말하기를 எங்க நமக்கு கூறுகிறது, 위에서 난 것이 아니니. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 여러분 우리가 무슨 일을 해도 우리의 노력으로 죄를 씻거나 구원을 받지 못합니다. நாம் எந்த மாதிரியான கிரியை செய்தாலும் நம்முடைய முயற்சியினால் பாவம் கழுவப்படவே முடியாது. 여러분 이건 박옥수 목사 이야기하는 성경 이야기입니다. இது போதகர் பார்க் அவருடைய வார்த்தை இல்லை, இது வேதத்தினுடைய வார்த்தை. 성경을 대충 보면은 நீங்கள் வேதத்தை அறகுறையாக வாசித்தால், 어떤 설교하는 분들 내가 막 기도해 불을 받았다 그때 성경 받고 சில மக்கள் கூறுவார்கள், ஓ நான் ஜெபித்தேன், அந்த நேரத்தில் அழுதேன், அக்கினி என் மேல் இறங்கினது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்தார். 와서 불을 받아서 அக்கினி என் மேல் இறங்கினால் 죄를 다 태웠다는 겁니까? அந்த அக்கினி எல்லாம் பாவத்தையும் எரித்து விடுமா? 죄 태우면 나부터 먼저 태우겠죠. பாவத்தை எரிப்பதற்கு முன்பாக அது உங்களை எரித்து விடும். 입어야겠죠. நீங்கள் எரிந்து போவீர்கள். 죽어야겠죠. நீங்கள் எரிந்து இறந்து போவீர்கள். இல்லை, 불이 죄를 사는 게 아니라 அக்கினியால் பாவத்தை மன்னிக்க முடியாது. 예수님이 죄를 사는. இயேசு பாவத்தை மன்னித்தார். 구원에는 구원자가 있고 비구원자가 있는데 ரட்சிப்பில் மீட்பர் இருக்கிறார், மீட்கப்பட வேண்டியவர் இருக்கிறார். 여러분 우리 구원은 구원자에 의해서 이루어지는 것이죠. நம்முடைய ரட்சிப்பு என்பது மீட்பரினால் நிறைவேற்றப்பட்டது. 내가 무엇을 해서 구원이 이루어지는 건 아닙니다. உங்களுடைய ரட்சிப்பு என்பது நீங்கள் ஏதோ செய்து நிறைவேறவில்லை. 내가 뭘 해도 할 수 없기 때문에 நீங்கள் என்ன செய்தாலும் உங்களால் முடியாத காரணத்தினால் 예수님을 보낸 것입니다. இயேசுவை தேவன் அனுப்பினார். 대부분 사람들 성경 몇 구절 읽고 한쪽 부분 알아가야 성경 안다고 말합니다. பல மக்கள் வேதத்தில் உள்ள சில வசனங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு எனக்கு வேதம் நன்றாக தெரியும் என்பார்கள். 성경이 이 66권 이 성경을 창세기부터 요한계시록까지 수십 번 ஆனால் இந்த வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் பல்வேறு முறை வாசித்திருக்கிறேன். 계속 읽어가 세아렸는데 நான் தொடர்ந்து வாசித்திருக்கிறேன். 얼마 동안 읽다가 못 세아렸어요. முன்பாக நான் அதை எண்ணுவேன், ஆனால் இப்போது எண்ணுவதில்லை. 아마 얼마나 일 정확히 잘 모르겠지만 எத்தனை முறை நான் தொடர்ந்து வாசித்திருக்கிறேன் என்று தெரியாது. 뻔은 못되게 읽을 것 같은데 100 முறை வாசித்திருப்பேன் என்று யோசிக்கவில்லை. 읽으면서 ஆனால் வேதத்தை வாசித்த பொழுது 성경 자체가 내 생각하고 다르다는 걸 알았어요. வேதம் என்னுடைய சிந்தனையை விட வேறுபட்டது என்று நான் தெரிந்து கொண்டேன். 성경 자체가 내 생각하고 다른. வேதம் என்னுடைய சிந்தனையை விட வேறுபட்டது. 성경은 내 생각하고 다른. வேதம் என்னுடைய சிந்தனையை விட வேறுபட்டது. 성경이 말하기를 அதனால் வேதம் கூறுகிறது, 여호와의 말씀에 கர்த்தர் சொல்லுகிறார், 내 생각은 너희 생각과 다른. என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை, 내 길은 너희 길과 달라서 என் வழிகள் உன் வழிகள் அல்ல. 땅보다 높음 같이 வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ 길은 너희보다 높으며 என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை காட்டிலும் 네 생각과 보다 높은 என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. 이 높은 하나님의 마음의 세계를 அந்த அளவுக்கு உயரம் தேவனுடைய உலகம். 내가 낮은 천한 인간을 어떻게 그걸
다 깨달을 수 이해할 수. நாம் மிகவும் கீழாக இருக்கிற இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு எப்படி நம்மால் தேவனுடைய உயர்ந்த சிந்தனையை புரிந்து கொள்ள முடியும்? 우리가 이 정도 이야기를 들으면 இந்த மாதிரி காரியங்களை கேட்கும் பொழுது 생각해야 할 게 하나 있어요. ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். 우리 속에 일어나는 모든 생각 하나님 생각과 다릅니다. நமக்குள் எழுகிற சிந்தனை எல்லாம் தேவனுடைய சிந்தனையை விட வேறுபட்டது. 하나님의 그 마음의 세계에 들어가기 위해서 ஆதலால் தேவனுடைய இருதயத்தின் உலகத்தில் நுழையும் பொழுது 읽다가 보면은 வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 어떤 생각이 일어나냐면 எந்த மாதிரியான சிந்தனை எழும்பும் என்றால் 또 성경 일단 내 생각과 한 생각 다른 거라. நானும் வேதத்தை வாசித்த பொழுது என்னுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனைக்கு வேறுபட்டிருப்பதை பார்த்தேன். 보리스 선생님이 우리 그라시아스 합창단에 오시 ஆதலால் போரிஸ் பேராசிரியர் அவர்கள் கிராசிய சிசைக்குழுக்கு வந்தார். 발성법을 배우기 전에 எப்படி குரல் எழுப்புவது என்று கற்பிப்பதற்கு முன்பாக, எப்படி பாடுவது என்று கற்பிப்பதற்கு முன்பாக, 연습부터 시켰습니다. எப்படி செவி சாய்ப்பது என்று அவர் கற்றுக் கொடுத்தார். 치면서 பியானோவை வாசித்து 베이징가 뭐 솔로몬인가 그런 거 하는데 அது சோல்ஃபேஜியோ சாலமோன் என்று அழைப்பார்கள், தெரியவில்லை. 이 노래를 들으면서 அந்த இசையை கேட்டு 음이 몇 사이클 그걸 듣게 하는 இந்த சுருதியில் எத்தனை சைக்கிள்கள் இருக்கிறது அதை கேட்க வைப்பார். 굉장히 어렵어요. அது கடினமாக இருக்கும். 합창대 다 그럽니다. இசைக்குழுவில் அனைவரும் கூறுவார்கள், 까다로워. அவர் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார். 잘 부르는 그냥 하도록 놔두지. நான் நல்ல பாடர், என்னை பாட விடுங்கள். 못하게 난 아니 그만할래. இதற்கு மேல் முடியாது, நான் போகிறேன். 저는 이런 사람이 너무 어려우니까 இசைக்குழுவில் இருந்தவர்களுக்கு மிக கடினமாக இருந்தது. 노래를 계속 불렀어요. ஆனால் அதை தொடர்ந்து அவர்கள் பயிற்சி அளித்தார்கள். 음을 이제 감각. அவர்கள் தாங்கள் பாடுகிற ஸ்ருதியை உணர்ந்தார்கள். 기가 막 발달되면서 அவருடைய செவிகள் 실수 땀이 높아. அவருடைய செவிகள் மென்பட்டது. ஓ, இது தவறு, நான் தவறாக செய்கிறேன். 가지고 노래를 부르기 시작했어요. அதை வைத்து அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். 그라시아스는 그런 면이 가장 뛰어난 합창의 장점입니다. அந்த வழியில் கிராசிய சிசைக்குழுவினுடைய சிறப்பான பகுதி அதுதான். 큰 주파수를 맞추니까 அவர்கள் ஒரே இசையில் பாடுவார்கள். 조율했는데 அவர்கள் பியானோவை டியூன் செய்வார்கள். 조율해가 음이 서로 다르면 안 되죠. தவறாக டியூன் செய்தால் அது தவறாக இருக்கும். 쪽 피아노에 도에서 ஆதலால் இந்த பியானோவின் ஸ்ருதிக்கு 글이 나오면 ஒரு சைக்கிள் இருக்கிறது என்றால் 다른 피아노 똑같은 음을 내야 하는 거예요. மற்ற இசை கருவிகளுக்கும் அதே ஸ்ருதி தான் இருக்க வேண்டும். 목소리 피아노도 그렇습니다. பியானோ மாத்திரமல்ல, நம்முடைய குரலும் தான். 정확하게 그 음을 내야 하는데 그걸 모르는데 이제 기가 발달 이건 틀렸다 좀 낮췄다 이제 맞았다. நாம் சரியான ஸ்ருதி ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய செவிகள் அதை சரியாக உணர வேண்டும். இது சரி, இது தவறு. 내가 듣는 기로 가지고 음의 높이를 구분해서 거기 맞춰 나갈 때 ஆதலால் நீங்கள் இசையை கேட்டு அந்த ஸ்ருதியை வேறுபடுத்தும் பொழுது 합창단이 노래를 부를 때마다 같은 음을 낼 수가 있습니다. அப்பொழுது இசைக்குழு பாடுகிற அதே ஸ்ருதியில் அவரும் சேர்ந்து பாட முடியும். 10명이 불러도 10 பேர் பாடுகிறார்களோ, 10명이 불러도 20 பேரோ, 30명이 불러도 இல்லை 30 பேர் பாடுகிறார்களோ, 여자가 불러도 பாடகரோ பாடகியோ, 같은 주파수에서 나오는 소리는 같습니다. அவருடைய குரலில் இருந்து வருகிற ஸ்ருதியின் அளவு ஒரே மாட்டாக இருக்க வேண்டும். 했을 때 அவ்வாறு அவர்கள் செய்த பொழுது 한 음이 되는 것입니다. அவர்களால் ஒரே சத்தத்தை, ஒரே குரலை எழுப்ப முடிந்தது. 알아야 하는 것은 ஆதலால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 임을 믿고 따라간다 합창하는 것과 같습니다. தேவனை விசுவாசிப்பதும் பின்பற்றுவதும் இந்த இசைக்குழுவை போன்றதே. 어떻게 여러분 생각과 한 생각이 다르니까 உங்களுடைய சிந்தனையும் தேவனுடைய சிந்தனையும் வேறுபட்டிருப்பதால், 여러분 귀하고 하나님의 귀가 다르면 உங்களுடைய செவிகளும் தேவனுடைய செவிகளும் வித்தியாசமானது. 여러분 귀를 하나님의 말씀에다 맞춰야. அப்பொழுது உங்களுடைய குரலை நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்க வேண்டும். 그래서 내가 노래를 잘 부른 난 이를 잘 불라는 그 다 내려놓고 நான் பரவாயில்லை, நான் நல்ல பாடகர், அதை நீங்கள் தூக்கி எறிந்து 이제 정확하게 음을 분별해서 그 음에 맞춰 노래를 불러야 하는 것처럼 நீங்கள் துல்லியமாக ஸ்ருதியை வேறுபடுத்தி அந்த ஸ்ருதியின்படி பாட வேண்டும். 그래서 신앙생활 시작할 때 அதனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கும் போது 열심히 기도도 하고 நீங்கள் ஜெபித்து 읽고 율법도 지키고 வேதத்தை வாசித்து நியாயப்பிரமாணம் கடைபிடிப்பது, காணிக்கை தருவது, 기도 하고 உதவி செய்வது, 하고 합니다. சேவிப்பது போன்ற காரியங்களை செய்கிறீர்கள். 마전 하다 보면은 அதை செய்த பிறகு 그런 게 전부 무익한 거라. அவை பயனற்றது என்று உங்களுக்கு தெரிய வரும். 그거가지고 안 되는 거야. உங்களுக்கு தெரியும் அது வேலைக்காகாது. 그 다음에 우리는 하나님과 마음을 같이 하는 거야. அதன் பிறகு நாம் நம்முடைய இருதயத்தை தேவனோடு ஒன்றாக்க வேண்டும். 하나님과 마음을 같이 하기 위해서 நம்முடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தோடு ஒன்றாக்குவதற்கு 또 해야 하느냐? நாம் எதை செய்து துவங்க வேண்டும்? 내가 가지는 고정관념 그걸 전부 버려야 합니다. நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகளையும் யோசனைகளையும் நாம் தூக்கிறிய வேண்டும். 고정관념이 நம்முடைய குறிப்பிட்ட சிந்தனை 있지 않으면 அது தூக்கி எறியப்படவில்லை என்றால் அது பிரச்சனை. 자 요한복음을 봅시다. யோவான் புஸ்தகத்தை பார்ப்போம். 요한복음 1장에서 யோவான் 1ஆம் அதிகாரத்தில்
자기 땅에 오매 자기 백성들이 영접지 않아요. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 하는 이야기가 அதன் பிறகு கூறுகிறது, 영접하는 자 곧 그 이름을 믿는 자들에게는 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ 의 자녀가 되는 권세를 주. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 하나님의 자녀가 되는 권세를 준다. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 영접하려면 ஏற்றுக்கொள்வதற்கு 하나님과 우리가 마음을 같이 해야 합니다. நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றாக்க வேண்டும். 몇 구절 알아가지고 하나님 마음을 알지는 வேதத்தின் சில வார்த்தைகளை தெரிந்து கொள்வதால் தேவனுடைய இருதயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. 목사님들을 만나 நான் பல போதகர்களை சந்தித்திருக்கிறேன். 나름대로 열심히고 அவர்கள் கஷ்டப்படுவார்கள், 합니다. அவர்கள் ஜெபிப்பார்கள், கஷ்டப்பட்டு வாழ்வார்கள். 자기 나름대로 잘한 것이지. ஆனால் தங்கள் மூலமாகவே கஷ்டப்படுகிறார்கள். 자, 성경 전체를 ஆனால் வேதம் முழுமையாக, 죄송합니다만 கூறுவதற்கு மன்னிக்கவும், 왜 장로님들이 சபை மூப்பர்கள் 제게 아주 좋은 차를 사줘. அவர்கள் அருமையான ஒரு காரை வாங்கி தந்தார்கள். 나이가 많잖아요. நான் வயதானவன், 늙었잖아요. இப்போது நான் வயதானவன். 옵션이 너무 많아요. அந்த காருக்கு பல ஆப்ஷன் இருந்தது. 그걸 보려면 책을 가지고 성경책만큼 두꺼운 책을 가지고 다 읽어야 합니다. அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு புஸ்தகத்தை கொடுப்பார்கள், மிக தடிப்பாக இருக்கும். 차에 그걸 읽을 시간이 없어서 எனக்கு அந்த புஸ்தகத்தை வாசிப்பதற்கு நேரமில்லை, அதனால் நான் அப்படியே ஓட்டுவேன். 운전하다 뭐가 뜨면 நான் ஓட்டும் பொழுது ஏதோ ஒன்று தோன்றும். 이게 뭐야? ஓ, இது என்னது? 저 운전하는 형제가 할 땐 괜찮은데 ஓட்டுகிற சகோதரராக இருந்தால் பரவாயில்லை, 아무것도 모릅니다. ஆனால் எனக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியாது. 운전하고 가고 오고 핸들하고 이것만 하지. எனக்கு எவ்வாறு ஓட்டுவது, முன்பின் போய் வருவது, ஸ்டியரிங்கை திருப்புவது, 이것만 하지. பிரேக் அழுத்துவது என்று தெரியும். 그러니까 이제 그런 뜻난 몰라요. ஆனால் சில விஷயங்கள் திரையில் தோன்றும் போது அதன் அர்த்தம் புரியாது. 모니터 이렇게 떴는데 이게 뭐야? நான் அந்த சகோதரை அழைத்து, இது என்ன இங்கு வருகிறது? 저는 겨우 아는 게 எனக்கு தெரிந்ததெல்லாம் 이동 걸어서 அதை திருப்புவது, போவது, 밟고 பிரேக் அழுத்துவது, 백하고 ஸ்டியரிங் திருப்புவது மற்றும் ரிவர்ஸ் போவது. 면허증은 땄으니까요. ஏனென்றால் எனக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கிறது, அதனால் எனக்கு அது தெரியும். 저는 며칠 몇 날 가면서 그 이 책을 차를 다 읽어가지고 ஆனால் ஓட்டுகிற அந்த சகோதரர் அந்த புஸ்தகத்தை பல நாட்களுக்கு வாசித்திருந்தார். 다 압니다. அதற்கு அர்த்தம் அவருக்கு தெரியும். 내가 나이도 많은데 ஆனால் நான் வயதானவன், 그러면 எனக்கு தெரியவில்லை என்றால் 다 전화해가지고 நான் அவருக்கு அழைத்து, 야, 이 모니터 이런 사인이 떴는데 이게 뭐야? ஓ சகோதரரே, காரின் திரையில் இது வந்திருக்கிறது, இதற்கு என்ன அர்த்தம்? 목사님 그럼 별칸 그냥 타고 오십시오. 내가 할게요. ஓ போதகரை கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அப்படியே போங்கள். 그럽니다. அவ்வாறு அவர் கூறுவார். 모르는 게 참 많습니다. பல விஷயங்கள் எனக்கு தெரியாதது இருக்கிறது. 하나에 ஒரு காரில் 물론 그게 성경하고는 다르기 때문에 그걸 공부하려고 애를 안 써요. 하면 좀 알 수 있겠죠. அது வேதத்தை போன்று இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். 뭐든지 단순하지 않습니다. ஆனால் இந்த உலகத்தில் அனைத்தும் எளிதானதில்லை, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை. 했다고 கொஞ்சம் ஜெபித்தேன், 좀 읽었다. வேதத்தை வாசித்தேன், 열심히 노력했다고 நான் மிகவும் கஷ்டப்பட்டேன், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தேன், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போது பரவாயில்லை. 전부 다 신앙을 너무 쉽게 생각. அவ்வாறானவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இலகுவாக நினைக்கிறார்கள். 가장 중요한 것은 ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமானது 한 마음이 되는 것입니다. தேவனோட ஒரே இருதயத்தை வைத்துக் கொள்வது. 오늘 우리는 열왕기하 7장을 읽고 பிரியமானவர்களை, இன்றைக்கு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். 나라 사마리아가 இஸ்ரவேல் தேசத்தின் சமாரியா பட்டணம் 나라의 공격을 받았어. அவர்கள் சீரியர்களால் தாக்கப்பட்டார்கள். 칼로의 싸움을 착착착 하다가 அவர்கள் பட்டணத்திற்கு வெளியே பட்டயத்தால் சண்டை போடுகிறார்கள். 이스라엘 나라는 밀렸어요. அதன் பிறகு இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்டார்கள். 도저히 안 되니까 அவர்கள் தள்ளப்பட்டார்கள், அதற்கு மேல் முடியவில்லை. 성 안으로 성문을 잠궈. அவர்கள் பட்டணத்திற்கு சென்று கதவை மூடினார்கள். 그때 뭐 대포도 없으니까 அந்த நேரத்தில் பீரங்கி இல்லாததால் 부스트릴 수 없어요. சீரியரால் கதவை தகர்க்க முடியவில்லை. 싸워도 성에 들어가니까 어떻게 할 수가 없는. சீரியர்களால் பட்டணத்திற்குள் நுழைய முடியவில்லை. 이스라엘 나라의 한 성이 점령됐는데 இப்போது இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பட்டணம் சுற்றி வளைக்கப்பட்டது. 점령된 이야기를 하더라고요. எவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. 보통 뭐 한 20m가 안 되잖아요. அந்த பட்டணத்தை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் ஒவ்வொன்றும் 20 மீட்டர் உயரமாக இருந்தது. 와가지고 மற்ற எதிரிகள் வரும் பொழுது 앞에 와가지고 அவர்கள் நகரத்துக்கு முன் வருவார்கள். 땅을 바닥 그 밑에 다 나왔어요. அவர்கள் மண்ணை குவித்து அதை மலை போல் உயரமாக எழுப்புவார்கள். 자꾸 올라가서 저만큼의 산뜻 작은 산을 만들었어요. அந்த மண் குவியலை மதில்களை விட உயரமாக எழுப்புவார்கள்.
그래 성문 높이 더 높아지니까 அந்த மண் குவியலை மதில்களை விட உயரமாக எழுப்புவார்கள். 뛰어넘어 성이 함락된. அப்போது அவர்களால் மதிலை தாண்டி சென்று அந்த பட்டணத்தை தாக்க முடியும். 여기에 이제 문제는 아람 군인들이 쳐들어왔는데 இங்கு சீரிய ராணுவர்கள் தாக்குவதற்காக வருகிறார்கள். 성 안에 문을 잠가 버리니까 ஆனால் மக்கள் பட்டணத்திற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார்கள். 그때면 로켓터가 있습니까? அந்த நேரத்தில் ராக்கெட்டுகள் இல்லை, 대포가 있습니까? அவர்களுக்கு பீரங்கிகள் இல்லை, 더 어떻게 할 수 없어요. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 그래, 아람 군인들이 뭐 돌아가는 게 아니고 ஆனால் சீரிய ராணுவர்கள் பின்வாங்கவில்லை. 성에 좀 떨어진 곳에 모여가지고 பட்டணத்திற்கு வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் கூறினார்கள். 일 놀면서 기다리는 거. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கிருந்து காத்து கொண்டிருந்தார்கள். 자 이제 봄이 됐습니다. வசந்த காலம் வந்தது. 여러분 그 나라마다 다른데 ஒவ்வொரு தேசமும் வித்தியாசமானது. 사는 성을 쌀 때 왕궁만 쌓아요. ஜப்பான் மக்கள் தங்களுடைய மதில் சுவர்களை அமைக்கும் பொழுது ராஜ்யத்தை சுற்றிலும் அமைப்பார்கள். 전체를 싸고요. கொரிய மக்கள் அந்த மதில்களை அமைக்கும் பொழுது பட்டணத்தை சுற்றிலும் அமைப்பார்கள். 나라 전체를 쌓. சீன மக்கள் மதில்களை அமைக்கும் பொழுது தேசத்தை சுற்றிலும் அமைப்பார்கள். 그 중국의 만리장성이 그래서 생긴 거예요. அவ்வாறுதான் சீனாவில் சீன பெருஞ்சுவர் இருக்கிறது. 그 성만 도시만 쌓지 덜 파는 성을 싸지 않은 거예요. ஆனால் சமாரியர் பட்டணத்தை சுற்றி மதில் அமைத்திருந்தார்களே தவிர வெளி நிலங்களை சுற்றி இல்லை. 막 떨어진 데서 놀고 있는데 전쟁 노래고 노는데 அதனால் சிறிய ராணுவர்கள் மதில்களுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். 나서 농사를 지러 못 나가니까 ஆனால் பட்டணத்திற்குள் இருக்க மக்கள் பயந்து கொண்டு விவசாயம் செய்ய செல்லவில்லை. 두 달 견딜 수는 있지만 ஒரு மாதம் 2 மாதம் தாக்கு பிடிக்கலாம். 사마리아 성에 양식이 떨어져. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சமாரியா பட்டணத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பித்தது. 이제 성의 백성들이 줄이니까 சமாரியா பட்டணத்தார் இப்போது பசியாக இருக்கிறார்கள். 그 뭡니까? 여자들이 자기 아기를 삶아 먹는 거예요. ஸ்திரீகள் தங்களுடைய குழந்தைகளை சமைத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். 참한 지경이라. பரிதாபமான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. 사람들이 눈이 아주 배가 고프면 눈이 이상하게 보인다 하더라고요. எப்பொழுது மக்களுக்கு பசிக்கிறதோ அவர்கள் பார்க்கிற காரியங்கள் வேறு மாதிரி தெரியும். 이북에서도 너무 배가 고파서 வடகொரியா தேசத்தில் சில மக்களுக்கு மிக பசியாக இருந்தது. 밖에 타키 한 마리 있더래요. அவர் வெளியே பார்க்கும் பொழுது ஒரு கோழி இருந்தது. 가지고 솥에 넣고 삶아 놓고 보니까 அதை பிடித்து அதை பாத்திரத்தில் போட்டு சமைத்தார். 자기 아이가 삶겨 있다. ஆனால் அவர் சமைத்தது அவருடைய சொந்த குழந்தை. 웬 개가 집에 와 있더래. ஒரு நபர் பார்க்கிறார், ஓ பெரிய நாய் ஒன்று வருகிறது. 삶아가 보니까 자기 아버지가 솥안. ஆனால் அதை பிடித்து அதை சமைத்தார். ஆனால் அது அவருடைய தகப்பன். 배가 고파 그렇게 보인다고. மிகவும் பசிக்கும் பொழுது அவ்வாறுதான் விஷயங்கள் தெரியும். 우리가 정상적으로 암만 배고프도 아기를 삶아 먹어. சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஓ குழந்தையை எவ்வாறு இவ்வாறு செய்யலாம், 생각은 그렇습니다. நாம் அப்படி யோசிப்போம். 아주 배가 고프면 ஆனால் மிக மிக பசியாக இருக்கும் பொழுது 그렇게 보인다 그러더라고. அவர்கள் பார்க்கிற அனைத்தும் சாப்பிடுகிறது போலதான் தெரியும். 나라가 굶주려서 비참하게 망해가는. அதனால் அந்த தேசம் மிக கொடிய பசியில் அவர்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். 그때 하나님 사람 엘리사가 말합니다. அந்த நேரத்தில் தேவ மனுஷன் எலிசா கூறுகிறார். 큰 소리 외칩니다. அவர் சத்தமாக மக்களை பார்த்து, 여러분 하나님 여호와의 말씀을 들으세요. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் எல்லாரும். 하나님께서 말씀하셨습니다. தேவன் கூறுகிறார், 내일 이맘때 사마리 성문께서 நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 한서에 한 세겔 보리 두 서에 한 세겔 한다고 합니다. அவர் கூறுகிறார், ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். 고운 가루 한 쌀에 한 세겔. ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு, 보리 두 서에 한. 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு. 한 세겔 하면 이제 보리 한 두 서 그렇게 하는 거죠. அப்படியானால் ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார் கோதுமை கிடைக்கும். 아마 그 당시는 보리 한 쌀에 1000세겔 만세겔 하는데 நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை மா பல ஆயிரக்கணக்கான சேக்கலுக்கு இருந்தது என்று. 두 쌀에 한 세겔 한다니까 ஆனால் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு. 말이 안 되는 겁니다. இது முட்டாள்தனம். 자, இப்பொழுது 이게 하나님의 말씀이에요. இது தேவனுடைய வார்த்தை. 하나님의 말씀은 하셨는데 கர்த்தரோட வார்த்தையை கூறுகிறார். 내가 볼 때 말이 안 되는 이야기죠. ஆனால் உங்களுடைய கண்களுக்கு அது முட்டாள்தனமாக இருக்கிறது. 장관이 말합니다. ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி கூறினான், 여호와께서 하늘에 창을 내신들 이런 일이 있을 수 있으리요. கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? 근데 하나님 사람이 말합니다. அப்பொழுது தேவ மனுஷன் கூறினார், 네가 그걸 보리라. நீ கண்களால் பார்ப்பாய், 그러나 먹지는 못하리라. ஆனால் நீ சாப்பிட மாட்டாய். 자, இப்பொழுது 장관은 하나님의 말씀이지만 자기 생각이 더 옳다고 생각. இது தேவனுடைய வார்த்தை என்றாலும் இவன் அவனுடைய சொந்த சிந்தனை தான் சரி என்று யோசித்தான். 대부분의 성도들이
சபைக்கு போகிற பல்வேறு மக்கள் 성경 읽다가 வேதத்தின் வார்த்தைகளை வாசிக்கிறார்கள். 자기 생각을 따라서 생각을 풀이하기 때문에 அதை வாசித்து அவருடைய சொந்த சிந்தனையின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். 똑같은 성경으로 수없이 많은 기독교 종파가 생깁니다. அதனால் தான் ஒரே வேதம் இருந்தாலும் பல டினாமினேஷன் இருக்கிறது. 제가 뭐 성경을 다 아는 건 아니지만 எனக்கு வேதத்தை குறித்து அனைத்தும் தெரியாது. ஆனால் 어떤 교회에서 이야기하는 성경하고 틀리게 이야기하는 많이 분명히 알 때가 있어요. பல நேரங்களில் நான் பார்க்கும்பொழுது பல சபைகள் வேதத்திற்கு புறம்பான காரியத்தை கூறுகிறார்கள். 성경에 의인 없는 하도 그 이야기만 그런 게 아니고 வேதத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று கூறுகிறது. 하나님은 내일 이맘때 고운 가루 한 세 한 세겔 보리 두 세 한 세겔 아주 양식이 싸진다는 거죠. அது மாத்திரமல்ல, தேவன் இங்கு கூறுகிறார், ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாறு கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. 100분의 1, 1000분의 1밖에 안 된다는 거예요. இதற்கு என்ன அர்த்தம்? இந்த உணவுகள் மிக குறைவான விலையில் 1000 பல்லாயிரம் மடங்கு குறைவாக. அதனால் ராஜாவின் பிரதானி கூறினான், 하늘의 창을 여신들 어찌 그런 일이 있을 수 있어요? கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? 자, 이제 인간들은 இப்போது மனிதர்கள் 인간의 생각을 가지고 봅니다. மனிதர்களுடைய சிந்தனையின்படி வருவார்கள். 하나님 우리를 의롭다고 합니다. தேவன் நாம் நீதிமான் என்கிறார். 근데 우리가 의롭지 않거든요. ஆனால் நாம் நீதிமான்கள் இல்லை. 하나님 우리를 보고 의롭다고 하셨을 때 தேவன் நாம் நீதிமான்கள் என்கிறார். 보기에 우리가 의로우면 괜찮은데 நம்முடைய கண்களில் நாம் நீதிமான்கள் என்றால் பரவாயில்லை. 아는데 ஆனால் நான் ஒரு பாவி. 많이 지었는데 நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன். 거짓말했는데 திருடி இருக்கிறேன், பொய் கூறியிருக்கிறேன். 난 의롭지 않아. நான் நீதிமான் இல்லை, 난 죄인이야. நான் பாவி. சரியா? அவ்வாறு மக்கள் கூறுகிறார்கள். 그래서 우리가 아까 로마 3장 23절 읽었는데 ரோமர் 3:23 நாம் வாசித்தோம். 모든 사람이 이 죄를 범하였음에 எல்லாரும் பாவம் செய்து 영광 이르지 못하다. தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். 23 우리가 죄를 범한 그 자체를 이야기합니다. 23ஆம் அதிகாரம் பாவம் இருப்பதை கூறுகிறது. 23절에는 23ஆம் வசனத்தில் 예수님이 없습니다. இயேசு இல்லை, 인간이 죄를 범한 그 상태에 있었습니다. மனிதன் பாவம் செய்தான், அவ்வளவுதான். 4절은 예수님이 등장합니다. ஆனால் 24இல் இயேசு வருகிறார். 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு 우리 죄를 위하여 십자가에 못 박혀 죽고 우리 죄를 사하셨음으로 말미암아 இயேசு வந்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு பாவத்தை மன்னிப்பதன் மூலமாக 우리가 뭘 해서가 아니라 நாம் ஏதோ செய்வதன் மூலமாக இல்லை, 뭘 해서 ஆனால் இயேசு செய்ததனால் 우리는 아무것도 안 했습니다. நாம் ஒன்றுமே செய்யவில்லை. 하나님의 은혜로 தேவனுடைய கிருபையினால் 값 없이 இலவசமாய் 대가 없이 எந்த தொகையும் இல்லாமல் 안 했는데 நாம் ஒன்றுமே செய்யாவிட்டாலும் 주님이 우리 죄를 위해 죽으셨음으로 말미암아 இயேசு நமக்காக மரித்ததன் மூலமாக 의롭다 하심을 얻은 자들. நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். 우리 보고 의롭다고 그랬어요. நாம் நீதிமான்கள் என்று கூறுகிறது. இது 박옥수 목사가 아닙니다. இது போதகர் ஒக்சு பார்க் இல்லை, 하나님의 말씀입니다. இது கர்த்தருடைய வார்த்தை. 하나님 우리를 보고 의롭다고 했습니다. தேவன் நாம் நீதிமான்கள் என்று கூறுகிறார். 저도 처음에는 굉장히 말씀 놀랐습니다. ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. 놀랍지만 ஆச்சரியமாக இருந்தாலும் 죄를 안 지은 게 아니고 நான் பாவம் செய்யவில்லை என்று இல்லை, 지었는데 நான் பாவம் செய்திருக்கிறேன். 십자가에 못 박혀 죽으시면서 ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக 지불했다, 갚았다, 사했다. என்னுடைய பாவத்திற்கான சம்பளத்தை செலுத்திவிட்டு அவர் எனக்காக எல்லாத்தையும் மன்னித்து இருக்கிறார். 깨끗하게 어렵게 된 게 사실이다. அப்படியானால் நான் சுத்தமா இருக்கிறேன், நான் நீதிமான் ஆயிருக்கிறேன் என்பது உண்மை. 십자가에 못 박혀 죽으셨는데 இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும், 값 다 받았는데 என்னோட பாவத்திற்கான தொகையை கொடுத்திருந்தாலும், 죄인이라고 한다면 ஆனால் இன்னும் நாம் பாவிகள் என்றால் 죄를 살 십자가에 못 박혀 죽은 예수 십자가가 실패밖에 아니란 이야기입니다. அதற்கு என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் தோற்றிருக்கிறார் என்று நாம் கூறுகிறோம். 그렇지 않습니까? அது சரிதானே? 하나님이 의롭다고. தேவன் நாம் நீதிமான் என்று கூறுகிறார். 그리고 의롭게 됐다. தேவன் நீதிமான் என்று கூறுகிறார். 내가 도둑질했는데, நான் பாவம் செய்திருக்கிறேன், 거짓말했는데, நான் பொய் சொல்லியிருக்கிறேன், 악을 저질렀는데, ஐயோ நான் பொல்லாங்கு செய்திருக்கிறேன், நான் ஒரு பாவி. 하나님 날 보고 의롭다는 겁니다. ஆனால் தேவன் என்னை நீதிமான் என்று கூறுகிறார். 그러니까 여기서 문제가 뭐냐면 இங்கு பிரச்சனை என்னவென்றால், 나는 죄를 지어 죄인이라고 생각하고 நான் பாவம் செய்து பாவி என்று யோசிக்கிறேன், 우리를 의롭다고 할 때 தேவன் நீதிமான் என்று கூறுகிறார். 내가 하나님의 생각이 다르죠. உங்களுடைய சிந்தனையும் தேவனுடைய சிந்தனையும் வேறுபட்டிருக்கிறது. 우리가 내 생각을 따라가야겠습니까? 하나님의 말씀을 따라가야. அந்த நேரத்தில் நாம் நம்முடைய சிந்தனை பின்பற்ற வேண்டுமா, தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டுமா? 우리가 내 생각과 하나님의 말씀 그대로 믿어야 합니다. அந்த நேரத்தில் சிந்தனையை தூக்கி எறிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 내가 죄인이라는 것은 தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நான் பாவி என்று கூறினால், 하나님 믿고 자기를 믿는 것입니다. நீங்கள் பாவி என்று கூறினால் தேவனை விசுவாசிப்பதில்லை, நீங்கள் உங்களை விசுவாசிக்கிறீர்கள். 맞습니까? அது சரிதானே?
그러니까 대부분의 사람들이 이런 신앙을 하고 있습니다. பல்வேறு மக்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 아니 예수님이 우리 죄를 왜 십자가에 못 박혀 우리 모든 죄를 다 당하셨는데 இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவத்தை சுமந்தார். 그래도 우리가 죄인이라고 한다면 அப்படி இருந்தும் நாம் பாவிகள் என்று கூறினால் 예수님 십자가 실패했다는 이야기밖에 안 돼. நாம் அனைவரும் கூறுகிறோம் இயேசு சிலுவையில் தோற்று போய்விட்டார் என்று. 자 하나님께서 말씀하시기를 தேவன் கூறுகிறார், 내일 이맘때에 நாளை இந்நேரத்தில் 성문에서 சமாரியாவின் வாசலிலே 한 세겔 보리 두세 한 세겔 한다. ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். 하나님 그 말씀하셨으면 அதுதான் தேவன் கூறுகிறார். 그렇게 되는 거예요. அவர் கூறினால் அப்படிதான். 들었어? ஏய் கேட்டாயா? 보리 두세 한 세겔 한다. நாளை இந்நேரத்தில் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. இப்போது என்ன செய்வது? 너 쌀을만 했어. ஏய் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 다 먹고 이제 반 가만히 남았. என்னிடத்தில் அரை மூட்டை கோதுமை தான் இருக்கிறது. ஏய் இப்படி செய்யலாம். 한 대서 하여튼 밥을 해 우리 실컷 먹고 நாம் அதை சமைத்து சாப்பிட விடலாம். 나머지 팔아버리자. மீதம் இருப்பதை விற்று விடலாம். 그럼 그 판동가 내일 아침에 되면은 நாம் விற்ற அந்த பணத்தில் நாளை காலையில் 쌀 한 가마니 사고 남지. ஒரு முழு மூட்டை கோதுமை வாங்குவதற்கு அது போதும். 맞아요. சரிதானே? 그 이야기 들으면 அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டால் 내일 이맘때 நாளையின் நேரத்தில் 양식 풍족해지는데 நிறைய உணவுகள் இருக்க போகிறது. 믿으면 அதை விசுவாசித்தால் 지금부터 풍성해진 거예요. இன்றைக்கே நீங்கள் செழிப்பாவீர்கள். 한 가마니 남은 가운데서 இன்னும் ஒரு மூட்டை மீதமாக இருக்கிறது. 시큰 밥 먹고 니가 배부르고 அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு 팔면 부자 되고 மீதமாக இருப்பதை நாம் விற்று விடலாம். 팔아가지고 அனைத்தையும் விற்று 오늘 팔았다가 இன்றைக்கு நாம் விற்று 쌀 사면 நாளைக்கு நாம் அரிசி வாங்கலாம். 100가마니 사니까 நாளை நாம் 100 மூட்டைகள் வாங்கலாம். 이미 말씀 믿는 순간 내 마음에서 이미 흉년이 끝나. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் பிரச்சனை முடிந்துவிடும். 근데 그걸 사람들은 믿지 않습니다. ஆனால் மக்கள் இதை விசுவாசிப்பதில்லை. 어떻게 எப்படி இது நடக்கும்? 밖에 여전히 아람 군인들이 있는데 வெளியில் இன்னும் சீரியர்கள் இருக்கிறார்கள். 어떻게 இது எப்படி நடக்கும்? 다 먹고 없는데 நமக்கு இங்கு சாப்பாடே இல்லை. 온 가을 한 세겔에 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கா? அது முட்டாள்தனம். 네 இது முட்டாள்தனம். 하나님 말씀보다 자기 생각을 அவர்கள் சிந்தனை நம்பினார்கள் தேவனுடைய வார்த்தையை விட. 하나님 말 자기 생각 தேவனுடைய வார்த்தையை விட அவருடைய சிந்தனை நம்பினார்கள். 너무 안타까운 겁니다. அது வலியை தருகிறது. 한번 제가 필리핀에 남경희 목사에게 ஒருமுறை பிலிப்பீன்ஸில் ஊழியம் செய்த போதகர் நாம் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். 남경희 목사가 전화했는데 아들이 받아요. அவருக்கு நான் தொடர்பு கொண்ட போது அவருடைய மகன் எடுத்தான். 너 아버지 좀 바꿔라. அப்பாவினிடத்தில் பேச வேண்டும். 아버지 병원에 입원했어. அப்பா இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். 왜요? ஏன்? 댕기 피부에. டெங்கு காய்ச்சல் இருக்கிறது அவருக்கு. 그래. ஓ, அப்படியா? 어느 병원 입원하시니? எந்த மருத்துவமனையில் இருக்கிறார்? 필리핀 메디컬 센터예요. பிலிப்பீன்ஸ் மெடிக்கல் சென்டரில். 알았다. சரி, 필리핀 메디컬 센터에 전화를 했어. நான் பிலிப்பீன் மெடிக்கல் சென்டருக்கு தொடர்பு கொண்டேன். 교환을 불러가지고 நான் ஆபரேட்டருக்கு தொடர்பு கொண்டு 피를 부르고 நான் பிலிப்பைன்ஸ் என்று தொடர்பு கொண்டு 메디컬 센터 프리. பிலிப்பீன் மெடிக்கல் சென்டர் ப்ளீஸ் என்று கூறினேன். 메디컬 센터 나왔어요. அவர்கள் மெடிக்கல் சென்டரோடு இணைத்தார்கள். ICU 프리에서 அதன் பிறகு ஐசியூ ப்ளீஸ் என்று கூறினேன். ICU를 ஐசியூ ICU라고 하더라고. இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூ ICU가 나왔어요. ஐசியூவோடு இணைத்தார்கள். 내가 얘기했어요. அதன் பிறகு கூறினேன், 코리안 미셔너리 패스터 남 바꿔달라. கொரியன் மிஷனரி போதகர் நாம் அவரிடத்தில் பேச வேண்டும். 남경윤 목사는 போதகர் நாம் அவர்கள் 그날 무슨 일이 있었냐면 அவருக்கு அன்று என்ன நடந்தது? 그 정글에 복음을 전하고 왔어요. அவர் சுவிசேஷம் அறிவிக்க காடுகளுக்கு சென்றிருந்தார். 와서 அவர் திரும்பி வந்தவுடன் 밤 자고 일어났는데 அவர் இரவில் தூங்கிவிட்டு எழுந்தார். 머리도 온몸이 새카매지게. அவருடைய முழு சரீரத்தினுடைய நிறமும் மாறிவிட்டது. 필리핀 형제들 목사님도 우리하고 색깔이 비슷해요. சகோதர சகோதரிகள் கூறினார்கள், ஓ எங்களுடைய நிறத்தை போலவே ஆகிவிட்டது உங்களுக்கு. 몰랐는데 அவர்களுக்கு தெரியவில்லை, 벌써 댕기 피부로 혈색이 다 검어져가지고 혈색에서 검게 보인다. டெங்கு ஃபீவர் நிமித்தமாக அவருடைய ரத்தத்தின் நிறம் மாறியது. ஆதலால் தான் அவருடைய நிறம் மாறி இருந்தது. 이 피부는 열대성에 있는 병인데 거의 치사율이 높아요. டெங்கு ஒரு வெப்பமண்டல நோய். அதன் மூலமாக பலர் இறந்து போயிருக்கிறார்கள். 병원에 갔어요. அவர் மருத்துவமனைக்கு போனார். 열이 나고 굉장히 심. அவருக்கு ஜுரம் வந்தது. அவர் மிக நோய்வாய்ப்பட்டிருந்தார். 병이 낫지 않았어요. அது சரியாகவில்லை. 의사가 மருத்துவர் 필리핀 말로 பிலிப்பீன் தகலாக் மொழியில் கூறினார், 오늘 오후에 죽는다. இந்த கொரிய மனிதர் சீக்கிரமாக இறந்து போக போகிறார். 남경윤 목사는 그 목소리는 듣는데 말도 못했어요. போதகர் நாம் அவர்கள் இதை கேட்டார், ஆனால் ஒன்றும் கூற முடியவில்லை.
그 내가 남경 목사를 바꿔달라고 하니까 நான் போதகர் நாம் அவருடன் பேச வேண்டும் என்று கூறின பொழுது 우리 사모님이 와서 전화를 받아. அவருடைய மனைவி வந்து என்னிடத்தில் பேசினார். 내가 여보세요. நான் ஹலோ என்று கூறினேன். 사모님 내 목소리 듣더니 막 울기 시작했어. என்னுடைய சத்தத்தை கேட்டவுடன் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். 이제 우리 어떻게 해야 돼? போதகரை இப்போது என்ன செய்வது, 어떻게 해야 돼? 막 엉엉 우는. இப்போது என்ன செய்வது என்று அவர்கள் குமுறினார்கள், கதறினார்கள். 그때 이미 사모님 마음에 남편이 다 죽은 거야. ஏற்கனவே அவர்களுடைய இருதயத்தில் கணவர் மறுத்து போய் விட்டார். 이렇게 말했고 மருத்துவர் கூறினார்கள், 근데 말도 못해 죽어. அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவர் மறுத்து போவது போன்றிருந்தார். 저도 사모님 울지 마세요. நான் அவரிடத்தில் அழுவதை நிறுத்துங்கள், 근데 막 계속 울고 있어. ஆனால் தொடர்ந்து அழுதார்கள். 저 목사님도 막 계속 울고 목사님 이제 우리 어떻게 해야 돼요? 어떻게 해야 돼요, 목사님? அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டு போதுகிறே இப்போது என்ன செய்வது, என்ன செய்வது போதுகிறே. 내가 이야기를 했어요. நான் அவரிடத்தில் கூறினேன், 사모님 울지 마세요. அழுவதை நிறுத்துங்கள். 진짜 울 일 생기면 좋겠어요. உண்மையாகவே நீங்கள் அழ விரும்புகிறீர்களா? 울지 말고 내 이야기 들으세요. அழாமல் நான் கூறுவதை கேளுங்கள். 남경련 목사를 필리핀에 보낸 사람이 누굽니까? போதகர் நாம் அவர்களை பிலிப்பீன்ஸ் தேசத்திற்கு அனுப்பினது யார்? 굿뉴스 미션이 보냈어요. 박옥수 목사가 보냈어요. குட் நியூஸ் மிஷன் அனுப்பினதா, போதகர் பார்க் அவர்கள் அனுப்பினாரா? 하나님이 보내셨습니다. தேவன் அவரை அனுப்பினார். 필리핀에 뭘 하러 보냈죠? பிலிப்பீன்ஸுக்கு எதற்காக அனுப்பினார்? 복음 전하러 보냈어요. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. 복음 끝났어요? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டதா? இல்லை, 아직 할 일 많아요. இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. 안 죽어요. அவர் சாக மாட்டார், 하나님이 살릴 거예요. தேவன் அவரை மீட்பார். 하나님 믿는 마음으로 얘기를 했어요. நான் தேவனை விசுவாசிக்கும் இருதயத்துடன் பேசினேன். 사모님 말하기를 அதன் பிறகு அவர்கள் கூறினார்கள், 그럴까요? அப்படியா? 그럴까요가 뭐예요? அப்படியா என்றால் என்ன? 만일에 사모님이 하나님이라 해도 நீங்கள் தேவனாக இருந்தாலும் 당신의 종이 보험자를 왜 안 죽어? ஏன் தேவன் ஒரு தேவ ஊழியக்காரரை சுவிசேஷம் அறிவிப்பாளரை கொல்ல வேண்டும்? இல்லை, 참 사람은 많은 생각을 만들어내는데 மக்கள் பல சிந்தனைகளோடு வருகிறார்கள். 그 생각이 생각의 세계에서 일을 합니다. உங்கள் சிந்தனைகள் உங்கள் சிந்தனை உலகத்தில் கிரியை செய்கிறது. 어떤 사람은 절망적인 생각을 막 엮어제끼고 있고 சில மக்கள் தங்களுடைய சிந்தனைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 적인 생각을 엮고 있고 சில மக்கள் நம்பிக்கையுள்ள சிந்தனையோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 절망 속에도 하나님의 마음을 넣어서 묶어 나가면 소망으로 변해요. எந்த மாதிரியான துயரம் இருந்தாலும் தேவனுடைய நம்பிக்கை நமக்குள் வந்தால் அது நம்மை மாற்றும். 볼 때 남 목사님 죽은 거나 다름이 없었어요. நாம் பார்க்கும்போது போதுகிற நாம் அவர்கள் மறுத்து போகிறார், அவரால் பேச முடியவில்லை. மருத்துவரும் அதை தான் கூறினார். 얘도 그래요. பார்ப்பதற்கு மறுத்து போவதை போன்று இருக்கிறார். 우리가 지금까지 봐온 인간적인 관점 버리고 하나님의 관점에서 다시 봤어요. நாம் மனிதனுடைய பட்சத்திலிருந்து தூக்கி எறித்து விட்டு தேவனுடைய பட்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 필리핀에 수많은 사람이 복음을 전할 전도자가 필요한데 பிலிப்பீன்ஸில் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஊழியக்கார வேண்டும். 목사를 보냈나? அதற்காக தேவன் போதகர் நாம் அவர்களை அனுப்பினார். 그래서 끝나지 않았는데 சுவிசேஷத்தின் வேலை இன்னும் முடியவில்லை. 이거 없어 사실 거야 살아. தேவன் அவரை சாகடிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. தேவன் அவரை ஜீவனோடு இருக்க செய்வார். 하나님은 절대로 그렇게 하시지 않아. தேவன் நிச்சயமாக அவரை சாகவிட மாட்டார். 이야기를 했습니다. நான் அவரிடத்தில் கூறினேன். 한참 이야기하는 동안 நான் கொஞ்சம் நேரம் பேசினவுடன் 사모님도 우리 남편이 안 죽겠구나. அந்த போதகருடைய மனைவியும் என்னுடைய கணவர் இருக்க மாட்டார், 살려주시겠구나. தேவன் அவரை மீட்பார். 그 마음이 들었어요. அவர்களுக்கு அந்த இறுதியும் இருந்தது. 끊었어요. அதன் பிறகு போனை வைத்தார். 남편한테 가서 얘기했어요. கணவருடன் சென்று பேசினார். 여보 한국에서 박 목사님한테 전화가 왔어요. கொரியாவிலிருந்து போதகர் அழைத்திருந்தார். 말은 못합니다. அவரால் பேச முடியவில்லை. 벌써 그때 입이 다. அவருடைய வாய் மிகவும் உறைந்து போயிருந்தது. 그리고 기는 정말 감사한 게 ஆனால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 마지막까지 살아있는 게 기라 그러더라고요. மனிதன் சாகும் வரை அவனுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கும். 귀에다 대고 얘기했어요. அவருடைய செவி கேட்க பேசினார்கள். 하나님 말씀하시. போதகர் பார்க் கூறினார், 이는 안 죽는데. நீங்கள் சாக மாட்டீர்கள். 하나님이 당신이 필리핀 보낼 때 தேவன் உங்களை பிலிப்பீன்ஸுக்கு அனுப்பியிருக்கிறார். 했는데 அவர் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பியிருக்கிறார். 끝나지 않았대요. சுவிசேஷத்தின் வேலைகள் இன்னும் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜீவித்திருக்க வேண்டும். 근데요. இன்னும் வேலை இருக்கிறது. 그래요. நீங்கள் எழும்புவீர்கள். 얘기했어요. தேவன் அவ்வாறு செய்வார் என்று போதகர் கூறினார். 목사님이 눈물을 흘리면서 그 이야기를 들었습니다. போதகர் நாம் அதை கேட்ட பொழுது கண்ணீர் விட்டார். 하나님 나를 사랑하시는구나. ஓ, தேவன் என்னை நேசிக்கிறார். 박 목사님 시켜 나한테 전화하게 하시구나. தேவன் போதகரை அனுமதித்திருக்கிறார் எனக்காக. 생각이 들은 거예요. அதுதான் அவருக்கு இருந்த சிந்தனை. 내가 살겠구나. அதன் பிறகு நான் ஜீவிப்பேன். 그때부터 அந்த நாளிலிருந்து 여전히 같은
열이 내리기 시작했어요. அவர் அதே நிலையில் இருந்தார். ஆனால் ஜுரம் குறைந்தது. 열이 내리기 시작했어요. அவருடைய ஜுரம் குறைந்து கொண்டே இருந்தது. 의사들이 깜짝 놀랐어요. மருத்துவர்கள் அதிர்ந்தார்கள். 맞아 말을 하게 되고 அதன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். 이걸 먹게 되고 அவரால் சாப்பிட முடிந்தது. 그리고 அதன் பிறகு 다음 날 அதற்கு அடுத்த நாள் 퇴원했어요. மருத்துவமனையிலிருந்து விடுபட்டார். 정상적으로 됐어. அவர் சாதாரண நிலைக்கு மாறினார். 하나님이 하시는 놀라워요. தேவன் செய்தது ஆச்சரியம். 자, நீங்கள் 여러분이 만일 오늘 இன்றைக்கு நீங்கள் 사도행전 13장 22절에 அப்போஸ்தலர் 13:22 வசனத்தில் 말씀하셨습니다. தேவன் இவ்வாறு கூறுகிறார், 사울을 패했다. நான் சவுலை தள்ளினேன். 사울은 자기 멋대로 자기 생각 흘러가 패하고 சவுல் அவனுக்கு இருந்த சிந்தனைகள் எல்லாம் பின்பற்றினதால் தேவன் அவனை தள்ளினார். 왕으로 세우시고 தாவீதை ராஜாவாக நியமித்தார். 전가에 가라사대. பின்பு தேவன் கூறுகிறார், 내가 이새의 아들 다윗을 만나 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை 내 마음에 합한 사. என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். 내 뜻을 다 이루게 하리. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். 제가 파라과이 페르난도 루고 대통령을 만났어요. நான் பராகுவே ஜனாதிபதி பெர்னாண்டோ லூகோ அவர்களை சந்தித்த பொழுது 제가 그 대통령에게 무슨 이 성경을 이야기. நான் இந்த வசனங்களை அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். 각하 மதிப்புக்குரியவரே, 각하가 하나님과 마음이 하나 되면 ஐயா, நீங்கள் தேவனோட இருதயத்தோடு ஒன்றானீர்கள் என்றால் 다윗은 목동이가 아무 보잘것없는데 தாவீது ஒன்றுமில்லாத ஒரு ஆடு மேய்க்கிறவன். 문제는 몸이 약하면 하나님이 건강하게 하시면 되고 ஆனால் விஷயம் என்னவென்றால், நீங்கள் பலவீனர் என்றால் தேவனால் பலப்படுத்த முடியும். உங்களுக்கு ஞானம் இல்லை என்றால் தேவன் ஞானத்தை தருவார். 능력 주시면 வல்லமை இல்லை என்றால் தேவன் வல்லமையை தருவார். 해야 되는 거 없습니다. அது பிரச்சனை இல்லை. 그렇기 때문에 하나님과 마음만 같이 하면 ஆதலால் தேவனுடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தை ஒன்றாக்கினால் 와서 அவர் கையில் ஏந்தி கொள்வார். 또 주시고 ஞானத்தை தருவார், 마음도 주시고 இருதயத்தை தருவார், 건강도 주시고 ஆரோக்கியத்தை தருவார், 안도 주시고 சமாதானத்தை தருவார் 능력도 주시고 மற்றும் வல்லமையை தருவார். 그렇습니다. அவ்வாறுதான் கிரியை செய்வார். 각하 மாண்பு மிகுந்தவரே, 하나님과 마음을 같이 하시고 உங்களுடைய இருதயத்தை தேவனோடு ஒன்றாக்குங்கள், 다윗처럼. தாவீதை போல. 그러면 각하를 통해서 파라과이가 복을 받고 각하도 복을 받아. அப்பொழுது உங்கள் மூலமாக பராகுவே ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 그 이야기로 나는데 두 번째 அதன் பிறகு இரண்டாவது விஷயமாக 어떻게 하나님과 마음을 같이 하는지 말씀해 드리겠습니다. மாண்பு மிகுந்தவரே, உங்களிடத்தில் நான் கூற விரும்புகிறேன் எவ்வாறு ஒன்றாக்குவது என்று. 중요한 것은 மிக முக்கியமான விஷயம், 하나님과 각하가 하나가 되는 건데 நீங்களும் தேவனும் ஒரே இருதயத்தை உடையவராக இருக்க வேண்டும். 제일 먼저 해야 할 게 하나 있어요. நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் அதுதான். 각하도 대통령이시면 죄를 지었어요. நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் நீங்களும் பாவம் செய்திருக்கிறீர்கள். 하나님은 죄인하고 같이 교류할 수 없기 때문에 தேவனால் பாவிகளின் ஜெபத்தை கேட்க முடியாது. 죄를 씻는 일을 하시부터 시작. உங்களுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் முதலாவது. 그래서 각하도 죄를 죄인이라고 생각하시는지 모르겠지만 மாண்பு மிகுந்தவரே, பாவம் இருப்பதனால் நீங்கள் பாவி என்று யோசித்தால், 죄를 예수님을 보내셨습니다. ஆனால் தேவன் இயேசுவை அனுப்பியிருக்கிறார் பாவத்தை கழுவுவதற்கு. 밖에 죽으심으로 அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 각하의 모든 죄를 산 것입니다. உங்களோட அனைத்து பாவத்தையும் இயேசு கழுவி இருக்கிறார். 사람들은 மக்கள் 예수님 십자가에 내 죄를 위해 죽어서 내 죄를 사했지만 இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாவத்தை மன்னித்திருந்தாலும், 죄를 지은 죄인이라고 한 사람이 많습니다. ஆனால் இன்னும் பாவம் செய்கிறேன், அதனால் நான் பாவி என்று யோசிக்கிறார்கள். 읽어보면 நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது 그렇지 않습니다. அது அப்படி அல்ல. 예수님은 우리 இயேசு 십자가에 못 박혀 죽으실 때에 அவர் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார்? 가장 중요한 것은 மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், 이 어떤 그 검사가 죄수를 구형을 내릴 때 வழக்கறிஞர் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கும்படி கேட்கும் பொழுது 뭐라고 말하면 அவர் என்ன கூறுவார்? 이런 사람은 사회를 보호하기 위해서 법정 최고형을 구형하는 바입니다. அவர் கூறுவார், இந்த சமூகத்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நான் அதிகபட்ச தண்டனை இவருக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 그러니까 우리가 취한 법정의 가장 최고형이 சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை என்னவென்றால் 사형입니다. மரண தண்டனை. 그러면 사람 하나 죽여도 사형입니다. நீங்கள் ஒருவரை கொன்றாலும் உங்களுக்கு மரணம்தான். 둘을 죽여도 사형이로 2 பேரை கொன்றாலும் மரணம்தான். 1000명을 죽여도 사형입니다. நீங்கள் 1000 பேரை கொன்றாலும் மரணம்தான்.
사형은 법정 최고의 형입니다. ஏனென்றால் மரண தண்டனை தான் சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை. 한 사람 죽이면 한 번 죽이고 நீங்கள் ஒருவரை கொன்றால் ஒருமுறை மறிக்க வேண்டும். 한 죽이면 죽이고 또 살려가 또 죽이고 그렇게 할 수 없죠. இரண்டு பேரை கொன்றால் நீங்கள் செத்து மறுபடியும் உயிர் தெழுந்து மறுபடியும் சாக வேண்டும் என்று இல்லை. 사람 한 명 죽여도 사형이면 1000명 죽여도 사형입니다. ஒருவரை கொன்றாலும் சரி 1000 பேரை கொன்றாலும் சரி மரண தண்டனை ஒன்றுதான். 법정 최고형은 사형이기 때문에 சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. 이상의 어떤 형벌도 없습니다. அந்த மரண தண்டனைக்கு மேலான தண்டனை எதுவும் இல்லை. 예수 우리 한 사람 죄를 위해 죽어도 இயேசு ஒருவருக்காக மரித்திருந்தாலும் 사형을 당함으로 끝났고 அது அவருடைய மரணத்தினால் முடிந்தது. 10명의 죄를 죽어도 10 பேரின் பாவத்திற்காக அவர் மரித்திருந்தாலும் 끝나고 அவருடைய மரணத்தினாலே முடிந்தது. 모든 사람의 죄를 다 위해 죽어도 இயேசு உலகத்தின் பாவத்திற்காக மரித்திருந்தாலும் 법정 최고형은 사형이기 때문에 சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. 사형으로 이상은 없습니다. அதற்கு மேலான தண்டனை ஒன்றுமில்லை. 두 번 죽었다가 죽은 시체를 또 죽일 수는 없으니까 ஒருவரை 2 முறை கொல்வதற்காக ஒரு முறை கொன்றுவிட்டு அவருடைய சடலத்தை கொல்ல முடியாது. 모든 죄를 다 지고 하셨어요. ஆதலால் இயேசு நம்முடைய அனைத்து பாவத்திற்காகவும் மரித்தார். 세상 사람들의 죄. இந்த உலகத்தின் பாவத்திற்காக. 지은 죄 막 기억하는 거 안 하는 거 잘한 거 못한 거 잘한 건 없지만 죄가 안 되죠. 그러니까 못한 다뭐 죄를 도둑질하고 거짓말 가나만 뭐 다 섞어서 사형으로 죄가 끝이 나는 겁니다. இயேசு நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் சிறிய பாவமோ பெரிய பாவமோ கொலையோ திருட்டோ இல்லை எதுவா இருந்தாலும் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அவருடைய மரணத்தினாலே அவர் முடித்தார். 십자가에 못 박혀 죽으실 때 அதனால்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 죄가 있어서 죽으신 게 아닙니다. அவருக்கு பாவம் இருந்ததனால் அவர் மரிக்கவில்லை. 없으셨. அவருக்கு பாவம் இல்லை. 왜 죽었습니까? ஏன் மரிக்க வேண்டும் அவர்? 우리 죄를 위하여. நம்முடைய பாவத்திற்காக. 예수님 우리 죄를 위해 죽으실 때 நம்முடைய பாவத்திற்காக இயேசு மரித்த பொழுது 몇월 며칠까지만 사는 게 아니고 அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மாத்திரம் குறித்து வைக்கவில்லை. 까지 연장해 줄게. இன்னும் 10 வருடம் நீட்டிக்கிறேன். 그거 말겠다. பாவத்தை கழுவுவேன். 내가 책임 안 진다. என் மரணத்திற்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தால் நான் பொறுப்பில்லை. 그게 아니고 அவ்வாறு அவர் செய்யவில்லை. 영원한 속죄를 이루었습니다. அவர் நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். 자, 그 성경을 찾아보겠습니다. அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். 10장입니다. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். 10장을 찾으십시오. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்வோம். 히브리 10장 찾으셨습니까? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 10절. 10ஆம் வசனம். 이 뜻을 쫓아 예수 그의 몸을 단번에 들이심으로만 우리가 거룩함을 얻었노라. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 예수님께서 우리 죄를 왜 못 박혀 죽으셨으므로 இயேசு நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் 우리는 거룩하게 됐다고 성경은 얘기합니다. வேதம் கூறுகிறது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 왜? ஏன்? 예수 죽을 때 우리 죄를 위해 죽으셨기 때문에. ஏனென்றால் அவர் மரித்த பொழுது நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். 물어봅시다. நான் கேட்கிறேன், 성경이 뭐라고 말합니까? வேதம் என்ன கூறுகிறது? 우리가 죄인이라고 말합니까? 거룩하다고 말합니까? நாம் பாவிகள் என்று கூறுகிறதா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்கிறதா? 예, 거룩하다. ஆம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நம்முடைய பாவம் கழுவப்பட்டது. 그러니까 예수님이 십자가에 못 박혀 죽으실 때 ஆதலால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 최고형은 사형이기 때문에 சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை. 한 사람 위에 죄를 죽어도 사형. ஒருவருடைய பாவத்திற்காக மரித்திருந்தாலும் மரணம்தான். 사형. 1000 பேருடைய பாவத்திற்காக மரித்தாலும் மரணம்தான். 사형이니까 எல்லா மக்களுடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும் என்றாலும் மரணம்தான். 속에 우리의 모든 죄가 포함돼 있기 때문에 அந்த மரண தண்டனையில் நம்முடைய பாவம் அனைத்தும் அடக்கப்பட்டிருக்கிறது. 우리 죄가 사해진 것입니다. ஆதலால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. 성경이 뭐라고 말하지요? வேதம் என்ன கூறுகிறது? 우리가 거룩함을 얻었노라. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 그냥 이 말씀 믿는 거예요. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். 하나님의 말씀인데 இது தேவனுடைய வார்த்தை. 거기에 무슨 이유가 있어요? வேற என்ன காரணம் வேண்டும்? 무슨 말이 많아요? வேற எந்த வார்த்தை வேண்டும்? 거룩하다면 거룩한 거? தேவன் நீதிமான் என்றால் நாம் நீதிமான்கள். 이건 박옥수 목사 얘기 아니에요. இது போதகர் பார்க்க அவருடைய வார்த்தை இல்லை. 베드로 이야기도 아니에요. இது பேதுருடைய வார்த்தை இல்லை. 하나님의 말씀. இது தேவனுடைய வார்த்தை. 아멘. ஆமென். 아멘 되십니까? ஆமென் கூற முடியுமா? 아멘. ஆமென். 아멘. ஆமென். 이 뜻을 쫓아 예수 대 몸을 단번에 드심으로 말하면 우리가 거룩함을 얻어. இயேசுனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 11ஆம் வசனம். 제사장마다 매일 서성에 자주 같은 제사를 드리되 அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத
ஒரே பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாய் நிற்பான். 제사장들이 제사를 드렸습니다. 양을 잡고 소를 잡아서 죄를 사합니다. ஆசாரியர்கள் பாவ நிவர்த்தி செய்வார்கள், ஆடுகளை பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்வார்கள். 그 제사는 순간적으로 죄를 씻지만 영원히 씻지 못합니다. அந்த பலிகள் தற்காலிகமாக உங்களோட பாவத்தை கழுவும், நித்தியத்திற்கும் முடியாது. 그래서 여러분 예수님은 구약 제사장이 제사 드린 것처럼 땅에서 제사를 드리지 않았습니다. ஆதலால் இயேசு இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களைப் போல இந்த பூமியில் பலி செலுத்தவில்லை. 한계고 இந்த பூமி காலத்துக்குட்பட்டது. 나는 영원계입니다. பரலோகம் என்பது நித்திய உலகம். 이 세상에는 시계가 있지만 இந்த பூமியில் நமக்கு கடிகாரம் இருக்கிறது, 시계가 필요 없습니다. ஆனால் பரலோகத்தில் அது தேவையில்லை. 시간이 흘러가지 않습니다. அங்கு நேரமே கிடையாது. 시계입니다. அது நித்திய உலகம், 편합니다. அது நித்தியம். 이 몸과에 하늘에 가면 안 됩니다. இந்த சரீரத்தை வைத்து நம்மால் போக முடியாது. நாம் இப்பொழுது வயதாகி சாகிறோம். 수천 년, 수만 년, 수억 년 가도 안 죽는 그 몸이 필요합니다. அங்கு நாம் போவதற்கு நமக்கு நித்திய சரீரம் தேவை. 고 가는 겁니다. அதனால் ஒரு புதிய சரீரத்தை தரித்தவர்களாய் நாம் போவோம். 예수님은 이 땅에서 피를 흘려서 제가 씻어지지만 அதனால் இயேசு இந்த பூமியில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக பாவத்தை மன்னித்தார். 오늘 누구를 위해 죄를 씻어 주었습니다. இயேசு இன்றைக்கு ஒருவருடைய பாவத்தை கழுவினால் 그 사람 제사함 받았습니다. அந்த மனிதர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார். 세월이 흘러갑니다. அதன் பிறகு நேரம் செல்லும். 그 제사 과거로 갔기 때문에 ஆனால் அந்த பலி ஏற்கனவே கடந்த காலமாகிவிட்டதால் 죄를 지을 때는 மறுபடியும் பாவம் செய்தால் 그 제사가 죄를 사하지 못합니다. அந்த பலியால் அந்த பாவத்தை கழுவ முடியாது. 제사를 드려야 합니다. இன்னொரு பலி வேண்டும், 또 드리고 மறுபடியும் வேண்டும். 또 드리고 또 드리고 해서 நீங்கள் மறுபடியும் 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 மறுபடியுமாக தர வேண்டும். 이 피가 계속해서 구약시대는 제사를 드려야 했어요. ஆதலால் தான் பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து ரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள், பலி செலுத்தினார்கள். 이 땅에서 피를 흘려 죽으셨으며 ஆனால் இந்த உலகத்தில் மாத்திரம் இயேசு ரத்தம் சிந்திருந்தால், 피를 이 땅에 있는 제단에 발랐더라. இயேசுனுடைய ரத்தம் இந்த பூமியின் பலிபீடத்தில் மாத்திரம் சிந்தப்பட்டிருந்தால், 죄를 범할 때 우리가 계속 죽고 예수 1000번 10,000번 죽어도 안 돼. இந்த பூமி காலத்துக்குட்பட்டது. ஆதலால் இயேசு இந்த இடத்தில் மறுபடியும் 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 10,000 தடவை மரித்தாலும் ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லை. 그래서 예수님은 그 피를 가지고 ஆனால் இயேசு அவருடைய ரத்தத்தின் மூலமாக 하늘나라 성전에 갔다가 피를 뿌렸어요. பரலோகத்தின் தேவாலயத்தில் அவருடைய ரத்தத்தை அவர் பூசினார். 하늘나라 성전 피는 영원한 것입니다. அந்த பரலோகத்தின் தேவாலயம் நித்தியத்திற்குரியது. 아멘. ஆமென், 아멘. ஆமென், 할렐루야. ஹalleluya. 자, 성경 한 장 앞으로 넘어가서 இதற்கு முன்பான அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். 히브리서 9장 11절. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 그게 뭐라고 말합니까? அங்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? 어떻게 장래 좋은 일의 대제사장으로 왔습니다. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியரை வெளிப்பட்டு 예, அவர் வந்தார். 손으로 짓지 않은 이 창조소까지 더 크고 온전한 장막이라는 것. கையினால் செய்யப்படதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். 성전을 가지고 구약의 성막이라고 하는데 ஆதலால் பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. 이라고 하냐면은 ஏன் அது ஆசரிப்பு கூடாரம்? 솔로몬 시대는 영구 건물을 지었지만 அவர்கள் சாலமோனுடைய காலகட்டத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். 그때는 영구 건물 못 짓고 광야에 있기 때문에 천막으로 해서 성전을 들고 다녔습니다. ஆனால் மோசேவின் காலகட்டத்தில் அவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாத காரணத்தினால் ஆசரிப்பு கூடாரமாக அவர்கள் உருவாக்கினார்கள். 성막은 성전이야 성막입니다. அது தேவாலயம் இல்லை, அது ஆசரிப்பு கூடாரம். 그리고 이제 그때 손으로 짓지 아니한 이 창조에 속하지 더 크고 온전한 장막이나 하늘나라 그를 말합니다. இந்த கையினால் செய்யப்படாத பெரிதும் உத்தமமான கூடாரம் என்பது பரலோகத்துக்குரியது. 하늘나라에는 영원한 그 성막을 비해 장막이라고 되어 있는 영원한 하늘나라 성전입니다. இங்கு கூடாரம் என்று கூறப்பட்டிருப்பது பரலோகத்தின் நித்திய தேவாலயத்தை குறிக்கிறது. 사람의 손으로 짓지도 않았고 அது கையினால் செய்யப்படாததாகிய 똑같지도 않았고 சிருஷ்டி சம்பந்தம் இல்லாத 그리고 온전한 성전. பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. 그래서 여기 장막이라고 표현됐는데 இங்கு ஆசரிப்பு கூடாரம் என்று கூறப்படுகிறது. 영어에서는 대번에 그거 돼 있죠. ஆமாம், பெரிதும் உத்தமமான கூடாரம். 그러니까 영어 성경에는 성막이라고 돼 있습니다. ஆங்கில வேதத்தில் டேபர்னக்கல் என்று இருக்கிறது. 예, 그래 하늘나라 그러니까 막으로 된 건데 이제 성전을 가르쳐 말합니다. இது பரலோகத்தின் கூடாரத்தை குறிக்கிறது. 그래서 예수님은 இயேசு 이 땅에 속한 성막 성전에서 피를 흘리지 않았고 அவர் பூமியில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய ரத்தத்தை பூசவில்லை. 사람의 손으로 만들지도 않았고 ஆனால் கையினால் செய்யப்படாத 한 것도 아니고 சிருஷ்டி சம்பந்தப்படாத 온전한 பெரிதும் உத்தமமான 하늘나라 성전에 가서 피를 뿌렸습니다. அவர் பரலோகத்தின் கூடாரத்திற்கு சென்று ரத்தத்தை பூசினார். 12절 봅시다. 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். 그리고 염소와 송아지 피로 아니하고
வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல. 있는 제단은 양을 염소나 송아지나 아니면 어린 양으로 제사를 드렸는데 பூமியில் உள்ள பலிபீடத்தில் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அவளுடைய ரத்தம் பூசப்படும். 염소나 어린 양, 송아지는 예수 그리스도의 그림자입니다. இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் அனைத்தும் இயேசுவினுடைய நிழலாய் இருக்கிறது. 요한이 예수님 보아라 세상 기로 하나님의 어린 양이라고 그랬어요. அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்றான். 염소나 송아지 필요했는데 ஆதலால் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல. 송아지 필요 예수님 당신의 피를 가지고 இங்கு வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தத்தினால் அல்ல, இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் 원한 속죄를 주사 நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 단번에 성소에 들어가셨어요. ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். 그래서 여기서 영원한 속죄를 이루었다. அதனால் தான் இங்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று இருக்கிறது. 그래서 예수 그리스도께서 그렇게 하심으로 한 장 넘어가서 10장 இயேசு இவற்றை செய்ததன் மூலமாக அதை நிறைவேற்றினார். இப்பொழுது 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 4절 읽어봅시다. 14ஆம் வசனம். 저가 한 제물로 거룩하게 된 영원히 온전케 하시고 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். 그 다음에 அதன் பிறகு 7절에 17ஆம் வசனத்தில் 저희 죄와 저희 법은 내가 다 기억지 아니하려 하시고 அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். 18ஆம் வசனம். 이거 사실은 다 죄를 제사 드릴 것이고 இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவ நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. 그런 제사기 때문에 இயேசுனுடைய பலி என்பது நித்தியத்திற்கும் உரியது. 죄를 다 사셨어요. அதனால தான் நித்தியத்திற்கும் பாவத்தை மன்னித்திருக்கிறார். 또 해야 할 것이 없이 완벽하게 죄를 사. அதற்கு மேலாக செய்யப்படுவது ஒன்றுமில்லை, அது பரிபூர்ணமாக செய்யப்பட்டது. 이런 걸 자세히 우리에게 얘기해요. வேதாகமம் இதை நமக்கு விவரமாக கூறுகிறது. 그래서 우리의 모든 죄의 형벌은 십자가에서 영원히 끝이 났어요. அதனால் தான் நம்முடைய பாவத்தின் ஆக்கினை அனைத்தும் சிலுவையில் முடிக்கப்பட்டது. 그래서 하나님 우리를 보고 의롭다고 하신 것입니다. அதனால் தான் தேவன் நம்மை பார்த்து நீதிமான்கள் என்கிறார், 가다고 하신 நாம் பரிசுத்தவான்கள் என்கிறார், 온전하다 그랬습니다. நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டோம் என்கிறார். 하는 게 아닙니다. நாம் பாவம் செய்யவில்லை என்று இல்லை, 죄를 지었습니다. நாம் பாவம் செய்திருக்கிறோம். 영원히 씻어요. ஆனால் நித்தியத்திற்கும் அவர் அதை கழுவி இருக்கிறார். 우리 관념으로 성경을 읽고 있기 때문에 문제가 많은데 நம் சொந்த சிந்தனையின் மூலமாக வேதத்தை வாசிப்பதனால் தான் பிரச்சனை. 그냥 이 성경 말씀 믿으십시오. உங்களுடைய சிந்தனைகளை தூக்கி எறிந்து வேதத்தினுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். அப்பொழுது 누가 뭐라든지 간에 யார் என்ன கூறினாலும், 하나님이 의롭다면 의로운 것이 தேவன் நீங்கள் நீதிமான் என்று கூறினால் நீங்கள் நீதிமான்கள், 거룩하다면 거룩 நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமானவர்கள். 거룩한가 보자. நீங்கள் பரிசுத்தமானவர்களா இல்லையா? 하나님이 시험하는 것입니다. தேவன் அதை சோதிக்கிறார். 하나님이 어렵다고 했습니다. தேவன் நீங்கள் நீதிமான் என்கிறார், 그걸 기억지 않는다. தேவன் பாவத்தை நினையாதிருப்பேன் என்கிறார். 여러분 모든 여러분의 기본 생각을 버리시고 உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் தூக்கி எறிந்து விடுங்கள். 말씀 안에 들어와서 நீங்கள் வார்த்தையை பாருங்கள். 믿는 믿음을 가지고 தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 있다면 의롭다. தேவன் நீதிமான் என்று கூறினால் நீங்கள் நீதிமான், 거룩하다면 거룩. பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் நாம் பரிசுத்தவான்கள். 믿는 것이 அதை விசுவாசிப்பதுதான் 예수를 믿는 것입니다. இயேசுவை விசுவாசிப்பது. 축복이 여러분 모두에게 넘치길 바랍니다. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. 감사합니다. நன்றி. 기도하겠습니다. நாம் ஜெபிக்கலாம். 하나님 아버지 감사합니다. பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி. 하나님은 예수님 보셔서 우리 죄를 다 완벽하게 씻으셨습니다. தேவனை இயேசுவின் மூலமாக எங்களுடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவி விட்டீர்கள். 뭔가 부족하고 우리가 해야 할 게 있는 것처럼 속였어. சாத்தான் எங்களை ஏதோ செய்ய வேண்டும் என்று வஞ்சிக்கிறான். 우리가 속았습니다. நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். 하나님 말씀을 믿습니다. ஆனால் நாங்கள் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். 하게 했습니다. நாங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டோம். 하게 했습니다. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம். 피를 믿게 해줘. இயேசுனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். 건지신 주님을 감사합니다. எங்களை நீங்கள் பாவத்திலிருந்து மீட்டதற்காக நன்றி. 찬양합니다. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். 어렵다 하시면 தேவன் எங்களை நீதிமானாக்கினீர்கள், நாங்கள் நீதிமான்கள். 감사합니다. உமக்கு நன்றி. 주님 이름으로 기도드립니다. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். 아멘. ஆமென். 여러분 감사합니다. அனைவரும்